सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं। यस्य स्मरणमात्रेण जिह्वायां वर्धते स्वयं महामन्त्रः तं भजामि मुरलीधरदेशिकं। प्रेमामृतं यो मुरलीनिनादैः श्रीकृष्णरूपेण पुराववर्ष। अद्यापि सोऽयं मुरलीधराख्यो पुष्णाति प्रेम्णा भुवनं सहर्षं। विश्वकल्याणदातारं मुरलीधर सद्गुरुं ज्ञानिनं परमं शान्तं भूयो भूयो नमाम्यहं। संकीर्तिते महामन्त्रे तत्राविर्भूय तत्क्षणं सुप्रसन्नो भवेद्यस्तं प्रेमिकवरदं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेषु अभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्द। सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீ மாதுரி சகி சமேத பிரேமிகவரத டாக்கூர்ஜியுடைய அவ்வியாஜ கிருபையாலையும் நம் சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய அபார கருணையாலையும் நமக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சப்தாகமா 7 நாட்கள் கதாசிரவணம் பண்றதுக்கான ஒரு அற்புதமான சத்சங்கம் இந்த நெல்லை சஹஸ்ரநாம மண்டலி மூலமா நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அதுக்கு கிருத்தஜதைய சொல்லிட்டு மேல தொடரலாம். நேற்றைய சத்சங்கத்துல பரீட்சித் மகாராஜாவுடைய சரித்திரம் பார்த்தோம் இல்லையா? அதுல பரீட்சித் மகாராஜாவுக்கும் கலிபுருஷனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல கலி போய் தங்கறதுக்கு 5 இடங்களை கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். அந்த 5 இடங்கள் என்ன அப்படின்னா, தியூதம்னு சொல்லக்கூடிய சொக்கட்டான் ஆடக்கூடிய இடம். அதாவது இன்னைக்கு பார்லன்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா கேம்பிளிங் நடக்கக்கூடிய இடங்கள், அங்கெல்லாம் கலி வாசம் பண்றார். தியூதம், பானம்னா மதுபானம் மட்டும் இல்ல, இன்டாக்சிகேஷனா இருக்கக்கூடிய எதை பண்றதுமே அந்த அந்த வஸ்துக்கள்ல கலிபுருஷன் நித்தியவாசம் பண்றார் கண்டிப்பா. சூனா அப்படின்னாக்கா பிராணிகள் எங்க வதைக்கப்படுறதோ, எங்க கஷ்டப்படுத்தப்படுறதோ அங்கெல்லாமும் கலிபுருஷன் இருக்கார். எங்க ஸ்திரீகள் பெண்கள் எங்க அவமானப்படுத்தப்படுகிறார்களோ அந்த இடத்துல கலி இருக்கார். எந்த இடத்துல தங்கத்துல அதிகமான ஆசை இருக்கோ அந்த இடத்துலயும் கலி இருக்கார் அப்படிங்கிறத நேத்திக்கு பார்த்தோம். அந்த 5 இடங்கள்ல இருந்தும் நம்ம தள்ளி இருந்துட்டாக்கா கலி நம்மள பாதிக்காது அப்படிங்கிறதையும் நேத்திக்கு கதையில பார்த்தோம் நம்ம. அடுத்தது விதுரர் மைத்ரேயரையும் முதல்ல உத்தவரை பாக்குறார். பிரேம நதின்னு சொல்லக்கூடிய யமுனா தீரத்துல பிரேம பக்தனா இருக்கக்கூடிய உத்தவரை பார்த்து உத்தவர் விதுரருடைய மனசுல பிரேம பக்தியை விதைத்தார் அப்படின்னு பார்த்தோம். அந்த பிரேம பக்தியோட கிளம்பி ஹரித்வார்ன்ற க்ஷேத்திரத்துல ஞான நதி அப்படின்னு சொல்லக்கூடிய கங்கா நதி ஓடக்கூடிய இடத்துல அங்க விதுரர் போய் சேர்ந்தார். மைத்ரேய மகரிஷிய பார்த்தார் அப்படிங்கிறதையும் நேத்திக்கு பார்த்தோம். அவர்கிட்ட இருந்து சிருஷ்டிக்கான ஞானம், எப்படி சிருஷ்டி நடக்கிறது அப்படிங்கிற ஞானத்தை மைத்ரேய மகரிஷி கிட்ட இருந்து வாங்கிண்டார் விதுரர் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்போ மைத்ரேயர் சொல்றார், ஸ்வயம்புவ மனு சதரூபை இவா 2 பேரை தான் பிரம்மா முதல்ல சிருஷ்டி பண்ணார். அவருடைய அந்த ஸ்வயம்புவ மனு பூமியை மீதி இருக்கக்கூடிய ஜீவன்களை சிருஷ்டி பண்ண சொல்றார். அந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய ஜீவன்களை வைக்கிறதுக்கான இடம் எங்கன்னு தேடும் போதுதான் பூமி பிரளய ஜலத்துக்குள்ள மூழ்கி இருக்கு, ஹிரண்யாக்ஷன் ஒரு அசுரன் கொண்டு போய் அதுல ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படிங்கறத ஸ்வயம்புவ மனு பார்த்ததுக்கு பிறகு
அந்த பூமியை இடர்ந்து எடுக்கிறதுக்காக பகவானே வராக அவதாரம் பண்ணி வந்தார். இந்த ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு யாரு அப்படின்னு பார்த்தா, ஜெய விஜயாள்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்துல இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள். அவர்கள் சனகாதிகளுடைய ஒரு சாபத்தால இந்த ஹிரண்யாக்ஷனாகவும் ஹிரண்யகசிபுவாகவும் முதல் ஜென்மால அசுரனாக வந்தார்கள். ஹிரண்யாக்ஷனை வராக பகவான் வதம் பண்ணினார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஹிரண்யகசிபுவை நரசிம்ம அவதாரம் பண்ணி பின்னாடி வதம் பண்ண போறார். இந்த கதையெல்லாம் நம்ம நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா? அப்போ நம்ம அதுல பார்த்தோம், அந்த இந்த ஸ்வயம்புவ மனுக்கும் சதரூபைக்கும் 2 பிள்ளைகள் இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். பிரியவிரதன், உத்தானபாதன். பிரியவிரதன் தான் மூத்தவர், உத்தானபாதன் 2வது புள்ள. அவளுக்கு 3 பெண்களும் இருந்தா. ஆஹூதி, தேவஹூதி, பிரசூதி அப்படின்னு 3 பெண்களும் இருந்தார்கள் அந்த ஸ்வயம்புவ மனுக்கு. அதுல அந்த தேவஹூதி அப்படிங்கிற பெண்ணைத்தான் கர்தம பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரஜாபதிக்கு விவாகம் பண்ணி கொடுத்தார் ஸ்வயம்புவ மனு. அப்போ அந்த அந்த விருத்தாந்தமும் நேத்திக்கு பார்த்தோம். கபிலோபாக்கியானத்தை நம்ம சம்மரியா நேத்திக்கு பார்த்தோம். இதுல இந்த தேவஹூதிக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் பகவானே கர்தம பிரஜாபதிக்கு தரிசனம் கொடுத்து, நானே உனக்கு பிள்ளையா பிறக்க போறேன் அப்படிங்கிற வரத்தை கொடுத்திருக்கார் கர்தம பிரஜாபதிக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி தேவஹூதிக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் 9 பெண்கள் பிறந்தார்களாம். அந்த 9 பெண்களையும் நல்ல இடத்துல விவாகம் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடியே கர்தம பிரஜாபதி என்ன சொல்றார், இப்ப பெண்கள்லாம் பிறந்தாச்சு, நான் உனக்கு முன்னாடியே சொன்னேன் தேவஹூதி, குழந்தைகள் பிறந்த உடனே நான் காட்டுக்கு கிளம்பி போயிடுவேன், என்னுடைய மோட்சம், என்னுடைய முக்திக்கான வழியை நான் தேடிக்கணும், அதனால சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்கு நீ அனுமதி கொடு அப்படின்னு தேவஹூதி கிட்ட கேட்கிறாராம் கர்தம பிரஜாபதி. அப்போ தேவஹூதி சொல்றா, உங்களுடைய நீங்க மோட்சத்தை தேடி போறேன்னு சொல்றேன், உங்க மோட்ச மார்க்கத்துக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன், ஆனா எனக்கு ஒரு 3 பிரார்த்தனைகள் இருக்கு, அந்த பிரார்த்தனையை நீங்க செவிமடுத்து கேட்கணும் அப்படின்னு உடனே, என்ன பிரார்த்தனை அப்படின்னு உடனே அவ சொல்றா, இந்த 9 பெண்கள் இருக்கார்களே, அந்த 9 கன்னிகைகளுக்கும் விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? கடமையை நீங்க கண்டிப்பா பண்ணணும். அதே மாதிரி நீங்க இப்ப கிளம்பி போயிட்டேல் அப்படின்னாக்கா, வார்த்தக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுமை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஒருத்தர் ரட்சிக்கணும். இந்த காட்டு பகுதியில நான் தனியா இந்த ஆசிரமத்துல இருக்கும்போது என்ன ரட்சணம் பண்றதுக்கு ஒரு பிள்ளை வேணும், அதுக்கும் நீங்க தான் வழி பண்ணணும். அதே மாதிரி எங்க அப்பா ஸ்வயம்புவ மனு கேட்டார் என்கிட்ட, உனக்கு யாரமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுற அப்படின்னு கேட்கும்போது, உங்களைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நானும் அப்பா கிட்ட சொன்னேன். எதுக்கு அப்படின்னாக்கா, நீங்கள் பெரிய ஞானி அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஞானிய கல்யாணம் பண்ணிண்டா எனக்கும் ஞானோபதேசம் கிடைக்கும் அப்படிங்கறதுனாலதான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும், திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். இப்போ நீங்க எந்த ஞானத்தை எடுத்துட்டு இங்கிருந்து புறப்படுறேளோ அந்த ஞானத்தை நீங்க எனக்கும் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு 3 பிரார்த்தனைகளை கர்தம பிரஜாபதி கிட்ட சொன்னாலாம் தேவஹூதி. அப்போ அது அவருக்கும் சரின்னு பட்டது. அவ பண்ணிருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அத்தனையும் நியாயம்னு பட்டது. சோ அங்கேயே இருக்கார். இப்ப காட்டுக்கு கிளம்பல கர்தம பிரஜாபதி. அப்பதான் தேவஹூதி மறுபடியும் கர்ப்பம் தரிக்கிறா. பகவானே பிறக்க போறார். இந்த பகவான் கர்ப்பவாசம் பண்றது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாமே ஒரு லீலை தான். அஜன் அப்படின்னு சொன்னாலே பகவான் பிறப்பற்றவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. அந்த அஜன் அப்படிங்கிற வார்த்தைக்கே பிறப்பற்றவன் அர்த்தம். அப்படின்னா இதெல்லாம் ஏன் பண்றார், ஒரு கர்ப்பவாசம் ஏன் பண்றார் அப்படின்னாக்கா, அதுவும் பகவானுடைய ஒரு சங்கல்பம், பகவானுடைய ஒரு லீலை தான். அப்ப தக்க சமயம் வந்த உடனே சுக்லவர்ணம் வெள்ளை வெளேர்னு இருக்காராம். தலையில ஜட்டா பாரத்தோடையும், இடுப்புல மர உரியோடையும், தண்ட கமண்டலத்தோடையும் அவதாரம் பண்றார் பகவான். சோ கர்தம பிரஜாபதி புள்ளைய பாக்குறார். இப்பேற்பட்ட புள்ளைய பார்த்த உடனே தெரியறது பகவான் தான் தன்னுடைய பிள்ளையா வந்திருக்கார் அப்படின்னு. சாஷ்டாங்கமா கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணினாராம், சேவிச்சாராம் கர்தம பிரஜாபதி. இது என் பிள்ளை தானேன்னு பார்க்கல, இது பரபிரம்மம்னு பார்த்தாராம் கர்தம பிரஜாபதி. அவர் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டும், நீங்களே எனக்கு சந்நியாசம் கொடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய பகவானுடைய அம்சமா இருக்கக்கூடிய கபில பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். கபிலரும் அவருக்கு ஞானோபதேசம் பண்ணி சந்நியாசம் கொடுத்து அனுப்புறார். கர்தம பிரஜாபதியும் காட்டை நோக்கி கிளம்பி போய் தபஸ் பண்ணி பகவானுடைய சரணத்தை அடைஞ்சார் அப்படிங்கிறது கர்தம பிரஜாபதியோட சரித்திரம். இப்போ இந்த ஆசிரமத்துல தேவஹூதி அம்மா புள்ளையோட இருந்துட்டு இருக்கா. அப்போ பாக்குறா, நம்ம பர்த்தா கணவன் கிட்ட ஞானத்தை உபதேசம் பண்ணுங்கோன்னு கேட்டோம்,
ஆனா அந்த கணவரே இப்போ என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, புள்ளையுடைய கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணி சந்நியாசம் வாங்கிட்டு கிளம்பியிருக்கார். அப்படின்னா, இந்த புத்திரன புத்திரன் அப்படின்னு நான் பார்த்துட்டா, அது இந்த லோகத்தோட அந்த சம்பந்தம் முடிஞ்சு போயிடும். ஆனா, அந்த புள்ளையையே நான் குருவா பார்த்துட்டேனானாக்கா, பரமார்த்த லாபம் கிடைச்சுடுமே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவா இருக்கக்கூடிய தேவஹூதியும் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணினாளாம் புள்ளைக்கு. அப்போ கபிலர் சொல்றார், "நீ என்ன சேவிச்சிருக்கலாமா? ஆனா நான் உன்ன தாயாராகத்தான் பார்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, தாயார உட்காத்தி வச்சு, "எனக்கு ஞானோபதேசம் பண்ணுன்னு" ரிக்வெஸ்ட் பண்ணின ப்ரே பண்ணின உடனே, ஞானோபதேசம் பண்ணி வைக்கிறாராம் பகவான். அதத்தான் நேத்திக்கு பார்த்தோம் அவருடைய உபதேசம். கபில பகவானுடைய உபதேசம், சாங்கிய யோகம் அப்படிங்கிற உபதேசம். அதுல சொல்றாரு, எப்படி அழகா பக்தி பண்ணணும், பக்தியுடைய லட்சணம் என்ன, ஒரு பக்தன் எப்படி இருக்கணும், எப்படி சாதுக்களை ஆசிரியிக்கணும், எல்லாம் சொல்லித் தர்றாரு அம்மாவுக்கு. பிரசங்கமஜரம் பாஷம் ஆத்மனः கவயோ விதுஹு ச ஏவ சாதுஷு கிருதோ மோக்ஷத்வாரமபாவிருதம். அழகான ஸ்லோகத்துல சொல்றார், இந்த யாரெல்லாம் எந்த சங்கத்துல எப்பயுமே லோக விஷயங்களே பேசப்படுறதோ அந்த சங்கத்து பக்கம் போகவே கூடாதம்மா. ஏன்னா அந்த சங்கத்துல அந்த சங்கத்துல அந்த லோகத்தை பத்தி பேசக்கூடியவர்கள் சங்கத்துல இருந்துட்டோமானாக்கா அதே சிந்தனை தான் நம்ம மனசுலயும் இருக்கும். அது பந்தத்துக்கு தான் காரணமாகுமே தவிர மோட்சத்துக்கு காரணமாகாது, மோட்சத்துக்கு ஹேத்து ஆகாது. சாதுக்களுடைய சங்கத்தை அடைஞ்சாதான் அது மோட்ச துவாரமாக அமையும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி சாதுவுடைய லட்சணம் என்ன, எப்பேற்பட்ட சாதுவ ஆசிரயிக்கணும் அப்படின்னும் சொல்றார். திதிக்ஷவஹ காருணிகாஹ சுஹ்ருதஹ சர்வதேஹினாம் அஜாத சத்ரவஹ சாந்தாஹ சாதவஹ சாது பூஷணாஹ. திதிக்ஷவஹ, அந்த சாது அப்படின்னு சொல்லக்கூடியவர் பொறுமையே வடிவானவரா இருப்பார், கருணையே வடிவானவரா இருப்பார், எல்லா ஜீவன்களுக்கும் ஹிதத்தையே யோசிக்க கூடியவரா இருப்பார். மனசுல இருக்கக்கூடிய மலங்கள் அழுக்குகள்னு சொல்றோம் இல்லையா, காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் மாத்சரியம், இந்த அழுக்குகள் எல்லாம் ஜெயிச்சவரா இருப்பார். இதே அவர்களுக்கு ஆபரணமா இருக்கும். இந்த இந்திரிய நிகிரகமே அவர்களுக்கு ஒரு ஆபரணமா இருக்கும். அவர்கள்தான் சாதுக்கள். மை அனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி ஏ திருடாம் மத்கிருதே தியக்த கர்மாணஹ தியக்த ஸ்வஜன பாந்தவாஹாம். அப்பேற்பட்ட சாதுக்கள் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, பக்திம் குர்வந்தி மே திருடாம், என்கிட்டயே திருடமான பக்தியோட இருக்கக்கூடியவர்களா இருப்பா. தியக்தக கர்மானக, சர்வ கர்மங்களையும் மத்த கர்மங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஸ்வஜனங்கள் பந்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னையே ஆசிரியம் பண்ணி என்கிட்ட திருட பக்தியோட இருப்பார்கள் அப்படின்னு சாதுவுடைய லட்சணத்தை சொல்றார். மேல என்ன பண்ணுவா அந்த சாதுக்கள் அப்படின்னா, மதாஸ்ரயாக கதாமிருஷ்டாக ஸ்ருண்வந்தி கதயந்தி ச தபந்தி விவிதாக தாபாம் நைதான் மத்கத சேதசக. என்னுடைய கதைகளையே அவர்கள் காதார பருகுவார்கள். என்னுடைய கதைகள், பகவானுடைய கதைகள், பகவானுடைய லீலைகள், பகவானுடைய குணங்கள், ரூப லாவண்யம், இதையே தான் எப்பயுமே காதால கேட்டு மனசால தரிச்சு வாயால பாடி இப்படியே தான் கொண்டாடின்னு இருப்பார்கள் பகவானையே. அப்பேற்பட்ட சாதுக்களுக்கு எந்த விதமான தாப்பங்களும் அவர்களை போய் தாக்காது. நீ அந்த சாது சங்கத்துல நீ இருந்துட்டியானாக்கா என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, சதாம் பிரசங்கான் மம வீரிய சம்பிதோ பவந்தி ஹிருத் கர்ண ரசாயனாஹ கதாஹ தஜ்ஜோஷநாதாஸ்வபவர்கவர்த்மனி ஸ்ரத்தாரதிர் பக்திர் அனுக்ரமிஷ்யதி. அந்த சாதுக்களுடைய சங்கத்துல சதா நீ இருந்துட்டியானாக்கா எப்பயுமே பகவானுடைய ஸ்மரணம் தான் இருக்கும் உனக்கு. ஏன் அப்படின்னா, அந்த சாதுக்களுடைய வாக்குலேந்து வேற எந்த விஷயமும் வராது. சாதுக்கள் எப்பயுமே பகவான பத்தியே பாடின்னு இருப்பார்கள், எப்பயுமே பகவான பத்தியே பேசின்னு இருப்பார்கள். அத கேட்க 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 சிரவணம் பண்ண பண்ண உன்னுடைய மனசுலயும் பகவான அடையணும் பகவான அடையணும் பகவான அடையணும் அப்படிங்கிற தாபம் தான் மேல மேல வளரும். அதனாலேயே பக்தி திருடமாகும் அப்படின்னு அழகா ஏன் சாதுக்களை போய் ஆசிரியிக்கணும் அப்படிங்கிறத பகவான் வாக்காலேயே இந்த இடத்துல சாங்கிய யோகத்தை உபதேசம் பண்றதின் வாயிலா நமக்கு எடுத்து காமிக்கிறான். இதெல்லாமும் நாம் அன்றாடம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள். சோ இங்க அந்த மாதிரி தேவஹூதிக்கு உபதேசங்களை பண்ணி வைக்கிறார். எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இப்போ ஒன்னே ஒண்ணு, இது எல்லாத்துக்கும் சம்மரியா ஒண்ணுதான் சொல்லணும். பகவான ஆசிரியிச்சு இருக்கிறவாளுக்கு மறுபடியும் துக்கம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சரணாகதியில கொண்டு வந்து முடிக்கிறார். எப்படி பகவத்கீதையில முடிச்சாரோ, மாமேக்கம் சரணம் பிரஜன் எப்படி முடிச்சாரோ அதே மாதிரி என்னை சரணம் அடைந்தவர்களுக்கு துன்பம் கிடையாது
அப்படின்னு கொண்டு வந்து அழகா முடிக்கிறார். இப்போ தேவஹூதி கிட்ட கேட்கிறார், வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியாமா அப்படின்னு கேட்கும்போது, இனிமே என்னப்பா தெரிஞ்சுக்கணும் எனக்கு, இத காட்டிலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு, நான் பண்ண வேண்டியது பக்தி யோகமோ இல்ல ஞான யோகமோ எதையுமே நான் தேடிண்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. உலகத்த இந்த அண்ட சராச்சரங்களையும் பிரபஞ்சங்களையும் உன்னுடைய வயத்துல வச்சுருக்க, ஒரு அழகான ஒரு ஆளிலையில படுத்துருக்க. பிரளயம் ஏற்படும் போது எல்லாத்தையும் அவனுடைய குக்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய வயத்துல வச்சுட்டு ஒரு ஆளிலையில அழகா படுத்துருக்கான் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அப்பேற்பட்ட ஒன்ன நான் என்னுடைய திருவயிற்றுல சுமந்தேனே, அதை விடவா எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிட போறது? உன்னை கபிலா கபிலா அப்படின்னு கூப்பிடுறேன், நீயும் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறியே, இதை விடவா ஒரு பெரிய பாக்கியம் இருந்துட போறது? இனிமே நான் பண்றதுக்கான ஒரு யோகமோ யாகமோ ஒரு பக்தியோ எதுவுமே இல்ல. உன்னை உன்னை வந்து புத்திரனா அடைஞ்சு உன்கிட்டேந்து ஞானோபதேசம் வாங்கின்றதே எனக்கு போரும். எந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணினாலோ, யாருக்கு நமஸ்காரம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டா கூட சண்டாளன் கூட பெரிய பாவனம் ஆக்கிடுறதோ, அந்த அந்த அப்பேற்பட்ட ஒரு ஒரு பரமாத்ம தத்துவம் என் எதிர்க்க நின்னுட்டு இருக்கும் போது எனக்கு இனிமே வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழகா ஒரு சரணாகதிய பண்றாள். ஒரு அழகான ஸ்துதிய பண்ணினாள் தேவகூதி. அதோட திருத்தீய ஸ்கந்தம்னு சொல்லக்கூடிய 3வது ஸ்கந்தம் பூர்த்தியாருது இந்த இடத்துல. 4வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறது அழகான தக்ஷ யக்ஞ சரித்திரத்தோட ஆரம்பிக்கிறது. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? இந்த தேவகூதி அம்மாவுக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் 9 பெண்கள் இருந்தார். 10வதா தான் கபில பகவானுடைய அவதாரம் புள்ளை வந்து பிறக்கிறார்னு பார்த்தோம். அந்த 9 பெண்களையும் நல்ல இடத்துல திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கா. அதுல சதி தேவிய சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கார் அந்த இடத்துல. அப்போ அந்த இந்த சாரி, அவ 9 பெண்கள் இருக்கா. 9 பெண்கள் இருக்கா. அவர்கள்ல ஒருத்தர தக்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்திருக்கா. தக்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்திருக்கா. அந்த தக்ஷன் யாரு அப்படின்னா, தக்ஷனும் ஒரு பிரஜாபதி. பிரஜைகளை பாலனம் பண்ணக்கூடிய ஒரு பிரஜாபதின்ற ஒரு ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர். அந்த தக்ஷனை வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாராம் பிரம்மா. அப்போ என்ன பட்டாபிஷேகம் அப்படின்னாக்கா, எப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, முதல்ல ரக்ஷகன் அப்படின்னு சொன்னாலே ஸ்ரீ மகாவிஷ்ணு தான். அதுக்கு அடுத்தது பிரம்மா சிருஷ்டிகர்த்தாவா இருக்கக்கூடிய பிரம்மா பரிபாலனம் பண்றார். அதுக்கு அடுத்த பொசிஷன்ல இந்த தக்ஷ பிரஜாபதிய பிரஜைகளை பாலனம் பண்றதுக்காக பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் அந்த இடத்துல. அந்த பதத்துக்கு அந்த அப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த பதம் கிடைக்கிறது அப்படின்னாக்கா, அதோட சேர்ந்து நமக்கு வர வேண்டியது வினயம். எப்பயுமே ஒரு உயர்ந்த பதவிக்கு ஆசைப்படுறதுன்றது தப்பு கிடையாது. ஆனா அந்த உயர்ந்த பதவியை அடையறதும் தப்பு கிடையாது. ஆனா எந்த உயர்ந்த பதவியை அடைஞ்சாலும் வினயத்தோட இருந்துண்டு, இது பகவானுடைய கிருபை, பகவானுடைய கிருபையால இது கிடைச்சது அப்படின்னு கிருத்தஜதையோட இருக்கணுமே தவிர, நம்மளுக்கு அந்த கர்வம் அப்படிங்கிறது வந்துடக்கூடாது இல்லையா? ஆனா இங்க தக்ஷ பிரஜாபதிக்கு என்ன ஆயிடுத்து அப்படின்னாக்கா, தனக்கு அப்பேற்பட்ட ஒரு பதவி கிடைச்சுடுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வம் வந்துடுத்து அவருக்கு. வினயம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பகவான் பூர்ண அவதாரமா பண்ணி வந்திருக்கக்கூடிய கிருஷ்ண அவதாரத்துல காமிக்கிறார். என்னன்னா நமக்கே தெரியும், தனக்கு ஒப்பில்லா அப்பன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பகவான் மகாவிஷ்ணுவ. அப்பேற்பட்ட பகவான், அப்பேற்பட்ட பரமாத்மா இங்க பகவான் கண்ணனா திரு அவதாரம் பண்ணி வந்திருக்கார். அந்த கண்ணபிரான் காமிக்கிறார் வினயத்தை. எங்க அப்படின்னா, ராஜசூயம் நடத்துறதுக்காக தர்மபுத்திரர் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்றார். அதுல முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சர்ச்சை வரும்போது எல்லா ரிஷிகளும் ஒரே குரல்ல சொன்னாலாம், இந்த இந்த யாகத்துல முதல் மரியாதை கண்ணனுக்கு தான் கொடுக்கணும். கண்ணனுக்கு மரியாதை பண்ணிட்டோம் அப்படின்னா சகல தேவதைகளுக்கும் பண்ணதா அர்த்தம், எல்லாருக்கும் பண்ணதா அர்த்தம். அதனால கண்ணனுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு உடனே எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு தர்மபுத்திரரும் சேர்ந்து கண்ணன் எங்கன்னு தேடினா, அந்த ராஜசூய யாகத்துக்கு வரா இல்லையா, அந்த மண்டபத்துக்குள்ள அந்த யாக சாலைக்குள்ள நுழையக்கூடிய ஒருத்தருக்கும் பாத பூஜை பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கானாம் வாசல்ல பகவான். அப்படின்னா தனக்கு வந்து முதல் மரியாதை கிடைக்க போறது தான் பகவான், எந்த ஒரு இதுவும் இல்ல அவர்கிட்ட. அங்க வரக்கூடியவர்களுக்கு பாத பூஜை பண்ணிண்டு அப்படித்தான் வினயத்தோட இருக்கணும். எல்லாரையும் நம்ப வணங்கினோமானாக்கா எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு ஸ்திதிக்கு நாமும் வருவோம் அப்படிங்கறத அழகா அந்த இடத்துல காமிக்கிறாராம் கண்ணபிரான். இப்போ எல்லாரும் எனக்கே பூஜை பண்ணணும், என்ன வந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும்னு யாராவது ஒருத்தன் நினைச்சுட்டானாக்கா அவன் மற்றவர்களுடைய நிந்தனைக்கு தான் ஆளாளானே தவிர அவனுக்கு க்ஷேமம் ஒரு காலும் கிடைக்க போறதில்லை அப்படிங்கறதான் இந்த தக்ஷனுடைய சரித்திரம் நமக்கு எடுத்து காமிக்கிறது. அப்போ
ரொம்ப பெருமைக்குரிய ஒரு பொசிஷன் கிடைச்சுடுத்து அப்படின்னுட்டும் இவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கர்வமான ஒரு ஸ்திதியில இருக்கான். தன்னை காட்டிலும் யாரும் பெரியவன் பெரியவன் இல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கான். பிரம்மா, சிவபெருமான் எல்லாரும், விஷ்ணு எல்லாரும் தன்னை வந்து நமஸ்காரம் பண்ணணும், தனக்கு மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறானாம் தக்ஷன். அப்படி ஒரு கர்வத்தோட இருக்கான். அப்போ ஆனா அந்த ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன்லாம் எப்படி துஷ்டத்தனம் பண்ணாலும் அந்த மாதிரி பண்ணல. ஆனா ஒரு கர்வத்தோட இருந்துட்டு இருக்கான். அப்போ தக்ஷன் என்ன பண்றான்னா ஒரு யாகம் நடத்துறார். யாகத்துக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கார். அந்த எப்பயுமே யாகம் அப்படிங்கிறது தேவதைகளை பிரீத்தி பண்றதுக்காக, தேவர்களுடைய பிரீத்திக்காக தான் யாகம் பண்றோம் இல்லையா? ஆனா அதையும் மறந்து போயிட்டானாம் தக்ஷன். தன்னுடைய ஒரு ஒரு டாம்பீகத்தை காமிக்கணும், ஒரு அகம்பாவத்தோட ஒரு ஒரு யாகத்தை பண்ணிட்டு இருக்கான்னு அந்த இடத்துல. அப்போ அந்த சபையில எல்லாரும் இருக்கா. பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்கார், சிவபெருமான் உட்கார்ந்துட்டு இருக்கார், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கார். அப்போ தக்ஷன் வந்து அந்த சபைக்குள்ள வரான். அந்த யாகசாலைக்குள்ள வரும்போது எல்லாரும் எழுந்து நின்னு மரியாதை கொடுக்கறா. சிவபெருமான் மட்டும் எழுந்துக்கவே இல்லை. அதை பார்த்த உடனே தக்ஷனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுதான். இப்போ ரொம்ப நிந்திச்சு பேசுறான் சிவபெருமான. நிந்திச்சு சொல்றான், எப்பயும் இவன் வந்து ஸ்மசானத்திலேயே இருந்துட்டு இருக்கான். சாம்பலை பூசிண்டு ஒரு மான் தோல்ல உடுத்திண்டு அமங்கலமான ஒரு வேஷத்தோட இருக்கக்கூடிய இவனுக்கு போய் நான் என்னோட பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேனே. ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா? 9 பெண்கள் தேவஹூதிக்கு அதுல ஒரு பெண்ண தக்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கா. அந்த தக்ஷனுக்கும் அந்த பெண்ணுக்கும் பிறந்த பெண் வந்து சதி தேவி. அந்த சதி தேவிய சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கா. இப்போ தக்ஷன் சொல்றான், என் பொண்ண போய் இவனுக்கு போய் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேனே, இந்த பிரம்மா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பெண்ண ஸ்மசானத்துல நடனம் ஆடிட்டு இருக்கக்கூடிய இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு வாயில வரக்கூடாத வார்த்தைகளால அப்படி நிந்தனம் பண்றான். ஆனா சிவபெருமான் எல்லாத்தையும் கேட்டுண்டு சிரிச்சுண்டு மௌனமாகவே இருந்தாராம் அந்த இடத்துல. ஏன்னா ஸ்துதி, நிந்தை எல்லாத்தையும் சமமா ஏத்துக்க கூடியவர் சிவபெருமான். அதுதான் அவருடைய ஸ்வபாவம் இல்லையா? எங்க பார்க்கலாம், எப்படி தெரியறது அப்படின்னா, அவருடைய தலையில பார்த்தா கங்கையை தரிச்சுட்டு இருக்கார். ஜிலு ஜிலுன்னு அந்த கங்கா ஜலம் பெயின்றிருக்கு. அதே சமயம் தன்னுடைய கைகள்ல நெருப்பை ஏந்தின்னு இருக்கார். கழுத்துல பார்த்தா விஷத்தோட இருக்கக்கூடிய நாகம் இருக்கு. ஆனா தலையில பார்த்தா அமிர்தமா இருக்கக்கூடிய சந்திரனை தலையில தரிச்சுட்டு இருக்கார். இப்படி ஸ்துதி, நிந்தை எல்லாத்தையும், சுகம் துக்கம் எல்லாத்தையும் சமமா பார்க்கக்கூடியவர் சிவபெருமான். அதனால அவர் ரெஸ்பாண்ட் எதுவும் பண்ணல. அவர் சாந்தமா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கார். ஆனா கூட இருக்கக்கூடிய சிவகணங்கள், நந்திகேஸ்வரர் எல்லாரும் இருக்கா இல்லையா? நந்தி பகவானுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது அந்த இடத்துல. சிவன் இந்த பண்ண உடனே அவர் எழுந்து ஒரு சாபத்தை கொடுத்துடுறார். ஹே தக்ஷா, இன்னும் கொஞ்ச காலத்திலேயே உனக்கு ஆட்டோட முகம் கிடைக்கட்டும், ஆட்டோட தலை தான் உனக்கு ஏற்பட போறது அப்படின்னு ரொம்ப சீக்கிரமே நீ ஆடோடைய தலையை உடையவனா ஆக போற அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்குற. அப்போ அது தக்ஷ பிரஜாபதியோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருப்பா இல்லையா? அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிருகு முனிவர் அந்த இடத்துல இருக்கார். அவர் எழுந்து சிவகணங்கள் எல்லாம் சபிக்கிறார். சோ இந்த மாதிரி வாக்குவாதம் போயிண்டே இருக்கு. சிவபெருமான் பார்த்தார், இது நல்லதுக்கு இல்ல, இனிமே இதை வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிவகணங்கள் எல்லாம் கூட்டிட்டு கைலாசத்துக்கு திரும்பி போயிட்டார் சிவபெருமான். அப்புறமா ரொம்ப காலத்துக்கு வந்து சிவபெருமானுக்கும் தக்ஷனுக்கும் ஒரு சம்பந்தம், ஒரு பேச்சுவார்த்தையும் இல்ல. அப்படியே இருந்துட்டு இருக்கு. சதி தேவியும் தன்னுடைய அப்பாவாத்துக்கே போகலையாம். தன்னுடைய புக்ககத்திலேயே கைலாசத்திலேயே இருந்துட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, தக்ஷன் வந்து ஒரு பெரிய யாகம் பண்றான். அப்போ அந்த யாகத்துக்கு பொண்ணை கூப்பிடல, சதியையும் கூப்பிடல, மாப்பிள்ளையா இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அழைப்பு விடுக்கல. அப்படி ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கான் அவன். அப்போ நிறைய தேவர்கள், தேவதா ஸ்திரீகள்லாம் ஆகாச மார்க்கமா போயின்னு இருக்கா அந்த யாகத்துக்கு. அப்போ சில பேர்லாம் சதி தேவிய பார்த்து சொன்னாலாம், உங்க அப்பாவாத்துல ஒரு யாகம் நடக்கிறதே, நாங்கெல்லாம் போயின்னு இருக்கோம், நீ வரலையா அப்படின்னு கேக்குறான். சதி தேவிக்கு அம்மாவாத்துல ஒரு யாகம் நடக்கிறது, அம்மாவாத்துல ஒரு பூஜை நடக்கிறதுனா போகணும்னு ஆசைப்படுவா இல்லையா பொண்ணு. போய் தன்னுடைய பர்த்தாவா இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட கேக்குறான், நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேக்குறான்னா ஒரு அழகான ஸ்லோகத்துல கேக்குறான். பிரஜாபதேஸ்தேஷ்வசுரஸ்ய சாம்பிரதம் நிர்யாபிதோ யஜ்ஞ மகோத்சவः கில வயம் ச தத்ராபிசராம வாமதே யத்யர்த்திதாமி விபுதா பிரஜந்திஹி. ஒரு யஜ்ஞ மகோத்சவம், ஸ்வசுராக உங்களுடைய மாமனார் ஒரு யஜ்ஞ உற்சவம் நடத்தின்னு இருக்காராம். ஏன்னா எங்க அப்பாவத்துல நடக்கிறது அப்படின்னா உங்க அப்பாவத்துக்கு நான் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அப்படி சொல்லலையாம். ரொம்ப அழகா வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்றா, பிரயோகம் பண்றா அந்த இடத்துல. உங்களுடைய மாமனார் ஆத்துல ஒரு யாகம் நடக்கிறதாம், அந்த யாகத்துக்கு நம்ம போக வேண்டாமா, கிளம்புங்கோ நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமான் சொல்றார், எங்கயா இருந்தாலும் கூப்பிடாம போக கூடாதுமா அப்படின்னு சதி கிட்ட சொல்றார். அப்போ சதி தேவி சொல்றா, கல்யாணம் காட்சி அது
அதுக்கெல்லாம் தான் கூப்பிட்டாதான் போகணும். உங்களுக்கு தெரியாதது இல்ல, அப்பாவாத்துல ஒரு யாகம் நடக்கிறது. யாகம் யாக யஜ்ஞங்கள் நடக்கும்போது அது ஒருத்தருடைய பிரைவேட் ரெசிடென்ஸ், ஒரு கிரகம்னு கிடையாது. அந்த இடம் பொதுவான இடம் ஆயிடுறது. அதனால இந்த யாகத்துக்கு கூப்பிடலனாலும் நம்ம போகலாம், நீங்களும் வரணும் அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் எடுத்து சொல்றார். நம்ம வந்த அவமானம்னு நினைக்கிறார்மா உன்னுடைய அப்பா. ஏன்னா அவரோ லோகாதிபதியா இருக்கார், நானோ மான் தோலை கட்டின்னு இருக்கேன். அவரோ சந்தனத்தை பூசிட்டு ஜிலு ஜிலுன்னு இருக்கார், நானோ ஸ்மசானத்துல கிடைக்கக்கூடிய சாம்பலை எடுத்து பூசின்னு இருக்கேன். என்னுடைய மாமனாருக்கு கௌரவ குறைச்சல் ஆயிடும் நம்ம போனாக்கா, அதனால நம்ம போக வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாரு சிவபெருமான். ஆனாலும் சதிதேவிக்கு மனசுல ஆசை போகல. போகணும்னு விரும்பின உடனே சிவகணங்களை கூப்பிடுறார். நந்திகேஸ்வரர் சிவகணங்கள் எல்லாம் கூப்பிட்டு இவளை கொண்டு போய் பத்திரமா அந்த யாகசாலையில விட்டுட்டு வாங்கோ அப்படின்னு சதியை அழைச்சிட்டு போ சொல்றார். சதிதேவி அந்த யாகசாலைக்கு வந்து சேர்றா. அங்க பார்த்தால்தான் தெரியறது, சிவத்வேஷியா இருக்கக்கூடிய அந்த தக்ஷன் சிவபெருமானுக்கு ஆகூதியா கொடுக்க வேண்டிய பாகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவுமே பண்ணல, அதுக்கு எல்லாத்தையும் பங்கம் பண்ணிட்டு ஒரு யாகம் நடத்தின்னு இருக்கான். இத பார்த்த உடனே சதிக்கு சுருக்குன்னு ஆறுது, அப்படி ஒரு கோபம் வருது அவளுக்கு. சிவபெருமானுடைய பெருமையை எடுத்து சொல்றா. அந்த சிவநாமத்துடைய ஒரு மகிமைய சில ஸ்லோகங்களால வர்ணிக்கிறாளாம். ஒரு தடவை மகாபெரிவா கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், சிவநாமத்துடைய பெருமையை எடுத்து சொல்லணும் அப்படின்னா. எத்தனையோ புராணம், சிவபுராணம் இருக்கு, லிங்க புராணம் இருக்கு, எத்தனையோ இருக்கு, ஆதிசங்கர பகவத் பாதால் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த 4-5 ஸ்லோகங்கள் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கக்கூடிய சதிதேவி வாக்கால இந்த சிவநாமத்துடைய பெருமை சொல்லியிருக்கா இல்லையா, அந்த ஸ்லோகங்களை எடுத்துட்டு அப்படி ஒரு உபன்யாசம் பண்ணியிருக்காளாம் மகாபெரிவா. அது அந்த மாதிரி அந்த ஸ்லோகமே ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். சிவபெருமானுடைய அந்த நாமத்துடைய மகிமையை எடுத்து சொல்லக்கூடிய அழகான ஸ்லோகம். யத்வயக்ஷரம் நாம கிரேரிதம் நிருணாம் சக்ருத் பிரசங்காத் அகமாஷு ஹந்தி தத் பவித்ர கீர்த்திம் தமலங்கிய சாசனம் பவானஹோ த்வேஷ்டி சிவம் சிவேதரஹ. த்வயி அக்ஷரம் அப்படின்னாக்கா 2 அக்ஷரம் இருக்கக்கூடிய நாமம் எது? சிவ அப்படிங்கிற நாமம், ஹர அப்படிங்கிற நாமம். இந்த 2 எழுத்துக்கள் அக்ஷரங்கள் கொண்டிருக்கே இந்த சிவ ஹர அப்படிங்கிற எழுத்துடைய அந்த சிவபெருமானுடைய நாமங்கள் இருக்கே, அது என்ன பண்றது அப்படின்னா, அகம் ஆஷு ஹந்தி தத்து. அகம் அப்படின்னா பாப்பங்கள், 1000 ஜென்மாக்களா சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பாப்பங்கள் எல்லாத்தையும் அந்த சிவ ஹர அப்படிங்கிற 2 அக்ஷரத்தை உச்சரித்த அந்த மாத்திரத்துல சகல விதமான பாப்பங்களையும் போக்கக்கூடியதாச்சே அந்த 2 அக்ஷரங்கள். அந்த 2 அக்ஷரங்கள் கொண்ட நாமத்தின் மேல உனக்கு துவேஷம் வந்துடுதே, இனிமே உனக்கு என்ன மங்களம், எந்த மங்களமும் உனக்கு கிடைக்க போறதில்ல. சிவ அப்படிங்கிற நாமத்துக்கே, சிவ அப்படின்னாலே மங்களம்னு அர்த்தம். அந்த சிவநாமத்து மேல உனக்கு எப்ப துவேஷம் வந்துடுதோ அப்போ உனக்கு இனிமே மங்களம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா அப்பாவா இருக்கிறதுனால சபிக்கலையாம். ஆனா ஒரு சிவபெருமானுடைய பக்தனா, சிவபக்தனா இருக்கக்கூடியவருக்கு பெண்ணா பிறந்து சிவபெருமானுக்கு மாலையிடல, பெண்டாட்டி ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாளாம் சதிதேவி. அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்திலேயே உட்கார்ந்து யோகாக்னியில தன்னுடைய சரீரத்தை, இனிமே இந்த தக்ஷன் கொடுத்த சரீரம் வேண்டாம் அப்படின்னு யோகாக்னியில பிரவேசம் பண்ணி சரீரத்தையே விட்டுடுறா, தியாகம் பண்ணிடுறா சதிதேவி. அப்ப கூட தக்ஷ பிரஜாபதி ஒரு நிமிஷம், ஒரு க்ஷணம் கூட அவளை தடுக்கலையாம் சதிதேவிய. யோகாக்னியில போய் சரீரத்தை விடும்போது கூட தடுக்கலையாம். அப்போ இத பொறுக்க முடியல, நாரதர் ஓடி வரார் கைலாசத்துக்கு. சிவபெருமான் கிட்ட வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லி தக்ஷனுக்கு ஒரு நல்ல சிக்ஷனை கொடுக்கணும், ஒரு நல்ல தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறார். அப்ப சிவபெருமான் என்ன பண்றார், தன்னுடைய தலையிலிருந்து ஒரு சின்ன ஒரு துண்டை எடுத்து அப்படி கீழே போடுறார். வீரபத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பூதமா அது வளர்ந்து விடுறது. அந்த வீரபத்ரன் என்ன பண்றார், தக்ஷ யஜ்ஞத்தை எங்க நடந்துட்டு இருக்கோ அந்த யாகத்துக்கு போய் அந்த யஜ்ஞத்தை துவம்சம் பண்ணி அந்த தக்ஷனுடைய தலையையும் வெட்டி சாச்சுட்டு திரும்பி கைலாசத்துக்கு வந்துடுறார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே பிரம்மலோகத்துக்கு தேவர்கள்லாம் ஓடி போய் சிவபெருமான சமாதானம் படுத்தணும் வாங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே பிரம்மாவும் வரார். தேவர்களோட சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாசத்துக்கு வந்து பார்த்தா அங்க பரம சாந்தமா உட்கார்ந்துட்டு இருக்கார் சிவபெருமான். யாரும் சமாதானம் பண்ண வேண்டிய நிலையில இல்ல, சாந்தமா இருக்கார். ஏன், என்ன நடந்தது அப்படின்னாக்கா, இல்ல நாரதர் வந்து கேட்டார், தக்ஷனுக்கு உரிய தண்டனையை கொடுக்கணும்னு கேட்டார், அதனால அவனை சிக்ஷனம் பண்ணினேனே தவிர வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாந்தமா உட்கார்ந்துட்டு இருக்காராம். அப்போ தக்ஷ யஜ்ஞம்,
ஒரு யாகம் ஆரம்பிச்சது அப்படின்னா அது பாதியில நிக்க கூடாது. அது லோகத்துக்கு பெரிய அனர்த்தத்தை கொடுத்துடும். அதனால இந்த தக்ஷனுடைய யாகம் எப்படியாவது பூர்த்தி ஆகணும் அப்படின்னு தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிண்டாளாம். அப்போ அந்த யாகத்தை முடிக்கணும்னா யாகத்துக்கு யாரு எஜமானனோ அவன் அந்த எஜமானன் வேணும் இல்லையா? அந்த எஜமானன் தான் தக்ஷன். தக்ஷனோ தலையை வெட்டிட்டு கீழே விழுந்து கிடக்கான். தலை தனியா இருக்கு, உடம்பு தனியா இருக்கு. அப்போ சிவபெருமான் பார்த்தாராம், நந்திகேஸ்வரருடைய ஒரு சாபம் இருக்கு இல்லையா, உனக்கு சீக்கிரமே ஆடோட முகம் கிடைக்க போறதுன்னு ஒரு ஆடோடைய முகத்தை எடுத்து அந்த தக்ஷனுக்கு கொடுத்து அவனை உயிர்ப்பிக்க செஞ்சாராம் சிவபெருமான், நந்திகேஸ்வரருடைய வாக்க சத்தியமாக்கறதுக்காக. அப்ப அந்த ஆடு முகத்தோட எழுந்து நிக்கிறான் தக்ஷன். தன்னுடைய தவற நன்னா உணர்ந்துண்டு சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்றானாம் தக்ஷன். சிவபெருமானும் ரொம்ப பிரசன்னமாகி அந்த யாகத்தை தானே நடத்தி கொடுக்கிறார். அப்போ பகவான் மகாவிஷ்ணு அந்த யாக சாலையிலிருந்து வெளியில வரார், ஆவிர் பவிச்சு. அந்த இடத்துல தக்ஷனுக்கு ஒரு உபதேசம் பண்ணக்கூடிய வியாஜத்துல ஒரு அழகான ஒரு ஸ்லோகம், எல்லாருக்கும் லோகத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச அகம் பிரம்மாச்ச சர்வஸ்ச ஜகதஹ காரணம் பரம் ஆத்மேஸ்வர உபத்ரஷ்டா ஸ்வயம் திருக விசேஷணஹ. இந்த வாசுதேவனாகிய நானேதான் இந்த சிருஷ்டி அப்படிங்கறத பண்றதுக்காக பிரம்மாவாகவும், அதை பாரிபாலிக்கிறதுக்காக விஷ்ணுவாகவும், அதை சம்ஹாரம் பண்றதுக்காக சிவனாகவும் நானேதான் இந்த 3 காரியத்தையும் பண்றேன். என்னுடைய ரூபமா இருக்கக்கூடிய தேவதைகளை யாராவது ஒருத்தர் துவேஷம் காட்டினாக்கா அது என்கிட்டயே காட்டக்கூடிய துவேஷம் தான். அது பரம பூஜ்யர்களா இருக்கக்கூடிய இந்த தேவதைகள் கிட்ட யாரு துவேஷம் காண்பிச்சாலும் அது அவர்களுடைய நாசத்துக்கு தான் ஹேத்துவாகுமே தவிர க்ஷேமத்துக்கு ஹேத்து ஆகாது அப்படின்னு தக்ஷ பிரஜாபதிக்கு புத்தி எடுத்து சொல்றார். அங்க அந்த இடத்துல மகாவிஷ்ணு அவர் கிளம்பி அந்தர்தானம் ஆறார். அதோடைய இந்த தக்ஷ யஜ்யம் அப்படிங்கிற அழகான சரித்திரம் பூர்த்தியாருது. அந்த இடத்துல சதி தேவி யோகாக்னியில தன்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ணினா இல்லையா, அவளே பர்வதராஜனுடைய புத்திரியா பார்வதியா வந்து தபஸ் பண்ணி மறுபடியும் சிவபெருமான அடைஞ்சாள் அப்படிங்கறதோட இந்த சரித்திரம் பூர்த்தியாருது. அதுக்கு அடுத்த சரித்திரம் 4வது ஸ்கந்தத்துலதான் துருவனுடைய சரித்திரம். துருவ சரித்திரம் என்ன, சுவாயம்பூவமனுக்கு 2 புத்திரர்கள்னு பார்த்தோம். மூத்தவர் பேர் வந்து பிரியவிரதன், 2வது புத்திரன் தான் உத்தானபாதன். அந்த உத்தானபாதனுடைய புள்ளதான் துருவன். அப்போ துருவனுடைய சரித்திரத்தை முன்னாடி சொல்றாரே அப்படின்னாக்கா, உத்தானபாதனுடைய சரித்திரத்தை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுக மகரிஷியால இனிமே ஹோல்டு பண்ண முடியல, இப்பவே துருவனுடைய சரித்திரத்தை முதல்ல சொல்லணும் அப்படின்றதுனால இளைய பிள்ளையா இருந்தாலும் உத்தானபாதனுடைய சரித்திரத்தை 4வது ஸ்கந்தத்துல சொல்றார். பிரியவிரதன்னு சொல்லக்கூடிய மூத்த பிள்ளையோட சரித்திரத்தை 5வது ஸ்கந்தத்துல தான் சொல்றார். ஏன்னா எப்பயுமே 40-50 வயசுல பக்தி பண்றது அப்படிங்கறத விட ஒரு 4-5 வயசு சின்ன குழந்தை அது அழகா ஒரு பட்டு கட்டிண்டு, ஒரு அழகா பாவாடை சட்டை போட்டுண்டு, அழகா அந்த நாமத்வாருக்கு வந்து ஒரு நாமா சொல்றது, கை தட்டிண்டு ராமகிருஷ்ணா கோவிந்தா சொல்றதுன்னா அதுதானே அழகு இல்லையா? இங்கேயும் சுக மகரிஷி அதனாலதான் இந்த 4-5 வயசு குழந்தையா இருக்கக்கூடிய துருவன் பக்தி பண்ணி பகவான தரிசனம் பண்ணி பகவான சாட்சா்காரம் பண்ணிட்டானே, அவனுடைய சரித்திரத்தை நான் முதல்ல சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உத்தானபாதனுடைய சரித்திரத்தை, துருவனுடைய சரித்திரத்தை இந்த இடத்துல 4வது ஸ்கந்தத்துல ஆரம்பிக்கிறார். ஜாயே உத்தானபாதஸ்ய சுனீதிஹி சுருச்சிஸ்தயோஹோ. உத்தானபாதன் ஒரு ராஜா, அவன் சுவாயம்புவ மனுடைய புத்திரன். அவனுக்கு 2 ராணிகள், சுனீதி அப்படின்னு ஒரு ராணி, சுருச்சி அப்படின்னு ஒரு ராணி. சுனீதி அப்படிங்கிறவளுக்கு தான், அவள் தான் மூத்த ராணி, அவள் தான் மகிஷி, பட்ட மகிஷி. அவள் தான் முதல் ராணி. ஆனா அவளை முதல் ராணியா வச்சுக்கல அவன். ஏன்னா சுருச்சி கிட்டதான், இளைய ராணியா இருக்கக்கூடிய சுருச்சி கிட்டதான் அவனுக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தியா இருக்கு. சுனீதியுடைய புள்ளதான் துருவன், சுருச்சிக்கு புள்ள உத்தமன் அப்படின்னு ஒரு புள்ள இருக்கான். இந்த சுருச்சி கிட்டதான் அவனுக்கு ரொம்பவே பிரியம் ஜாஸ்தி. எப்பயுமே அரண்மனைக்கு போவான், ராஜ்ய காரியங்கள் எல்லாம் பார்ப்பான், திரும்பி சுருச்சியுடைய அரண்மனைக்கு போயிடுவான். இந்த சுனீதி எப்படி இருக்கா, துருவன் எப்படி இருக்கான், எதையுமே பத்தி அவன் கேட்கவே மாட்டான். சுனீதியும் துருவனும் அரண்மனையில ஒரு ஓரத்துல அவர்களுடைய அந்தப்புறத்துல இருந்துட்டு இருக்கா. அந்த துருவனுக்கு அப்பாவை பார்க்கணும்னா கூட அந்த சின்னம்மா இருக்கா இல்லையா சுனீதி, அவளுடைய அரண்மனைக்கு அவளுடைய அந்தப்புறத்துக்கு போனாதான் அப்பாவையே பார்க்க முடியும். அப்படிதான் போய் குழந்தை பார்த்துட்டு இருக்கான். அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. சுருச்சிக்கிட்டேயே ரொம்ப ஆசையா இருந்துட்டு இருக்கான். என்னைக்காவதுதான் அந்த சுனீதியை வந்து பார்த்து துருவனை பார்த்து விசாரிப்பான். இல்லைன்னா சுருச்சி ஆத்துல இருந்துட்டு இருப்பான். அங்க சுருச்சியுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய உத்தமனோடைய தான் விளையாடிட்டு இருப்பான். அப்போ ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, துருவனுக்கு இந்த உத்தமனோட விளையாடணும்னு ஆசை. குழந்தை அந்த
அரண்மனைக்கு ஓடி வருது. அப்போ பாக்குறான், சிம்ஹாசனத்துல அப்பா உட்கார்ந்துட்டு இருக்கார். பக்கத்துல சின்னம்மாவா இருக்கக்கூடிய சுனீதி பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. அவர் அப்பாவுடைய உத்தானபாதனுடைய மடியில உத்தமன் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத பாக்குறது இந்த குழந்தை. அப்ப அந்த குழந்தைக்கு ஆசை, நம்மளும் அப்பா மடியில போய் ஏறி உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுண்டு ஓடி வருதாம் குழந்தை. துருவன் ஓடி வரானாம் அந்த இடத்துல. அப்போ கெட்ட புத்தியோட இருக்கக்கூடிய அந்த சுருச்சி சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் அந்த குழந்தைய பார்த்து சொல்றா. ந வத்ச நிருபதேர்திஷ்ணியம் பவானாரோடும் அர்ஹதி ந கிரஹீதோ மயாயத்வம் குக்ஷாவபி நிருபாத்மஜः பாலோசி பதனாத்மானம் அந்யஸ்திரீ கர்ப்ப சம்பிருதம் நூனம் வேத பவான்யஸ்ய துர்லபேர்த்தே மனோரதः தபசா ஆராத்ய புருஷம் தஸ்யைவானுக்ரஹேண மே கர்ப்பே த்வம் சாதயாத்மானம் யதிச்சசி நிருபாசனம். எத்தனை கடுமையான வார்த்தைகள் பாருங்கோ. என்ன சொல்றானா, நீ குழந்தை, நீ என்னுடைய குழந்தை கிடையாது. ஏ பையா, அதே இடத்துல நில்லு. எதுக்காக இப்ப ஓடி வர நீனு? இங்கெல்லாம் நீ வரக்கூடாது. துருவன் அப்படியே துருவனுடைய அப்படி சொன்ன அவனை தடுத்து நிறுத்தினவுடனே அந்த குழந்தையோட முகம் அப்படியே வாடி போயிடுத்து. அது அப்படியே அவ அப்பாவுடைய முகத்தை பாக்குறது. துருவன் அப்படியே அப்பாவுடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்கு. அப்பா ஏதாவது சொல்லி நம்மள தூக்கி மடியில உட்கார வச்சுப்பாரோ அப்படின்னுட்டு அப்பாவையே பார்த்துட்டு இருக்கு. ஆனா இவ மறுபடியும் சொல்றாளாம், எங்க வந்த நீனு? இப்போ படியேறி வருவ, அடுத்தது மடியில ஏறி உட்காருவ, அடுத்தது சிம்ஹாசனம் வேணும்னு கேட்பேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது. என்னுடைய வயத்துல பிறந்திருக்கக்கூடிய உத்தமனுக்கு தான் இந்த சிம்மாசனமே தவிர யாருடைய கர்ப்பத்திலயோ வந்து பிறந்திருக்கக்கூடிய உனக்கு சிம்மாசனம் கிடையாது. தபசா ஆராத்திய புருஷம், அந்த ஆதி புருஷனா இருக்கக்கூடிய பகவான போய் நீ தபஸ் பண்ணி என்னுடைய வயத்துல வந்து பிறந்தாதான் இந்த பாக்கியம், இந்த சிம்மாசனத்துல ஏறறதுக்கான பாக்கியம் உனக்கு கிடைக்குமே தவிர யார் வயித்துலயோ பிறந்த உனக்கு சிம்மாசனம் கிடையாது அப்படின்னு உடனே அந்த குழந்தை அப்படியே கண்ணுல தண்ணி தேங்கிண்டு நிக்கிறது. அப்படியே அவ அப்பாவுடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்கு. அப்பா ஏதாவது சொல்லுவார், நம்மள தூக்கி உட்காத்தி வச்சுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பாக்குறது. என்னதான் இருந்தாலும் க்ஷத்ரிய குழந்தை இல்லையா, கண்ல இருந்து தண்ணி வெளியில வரலையாம். ஆனா உதட்ட பிதிக்கிண்டு அந்த இடத்துல ஒரு க்ஷத்ரியன்னா அழக்கூடாது அப்படின்றதுனா அந்த அது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த குழந்தைக்கு. கண்ல கண்ணீர் அப்படியே தேக்கி வச்சுட்டு உதட்ட பிதிக்கிண்டு அப்பாவையே பாக்குறது. உத்தான பாதன் ஒண்ணுமே சொல்லவே இல்ல. தலைய குனிஞ்சுண்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த குழந்தைக்கு அவமானம் தாங்கல. அங்கிருந்து ஓடி வருது அம்மா கிட்ட. ஓடி வந்த உடனே அம்மா பாக்கறா, சுனீதி பாக்கறா. வாடா குழந்தைன்னு அந்த குழந்தைய மடியில எடுத்து வச்சுட்டாளாம். என்னடா கண்ணா, வெளியில விளையாடுறதுக்காக போனியா? எங்கேயாவது கீழே விழுந்துட்டியா? இல்ல நண்பர்களோட ஏதாவது சண்டை போட்டியா? என்ன நடந்தது சொல்லுப்பானா. கேவி கேவி அழறது அந்த குழந்தை. ஒண்ணுமே சொல்லவே இல்ல. பக்கத்துல இருக்கக்கூடிய சேடி பெண்கள், அந்த பெண்கள்லாம் இருப்பா இல்லையா, வேலைக்காரர்கள்லாம், அவளை பார்த்து கேட்கிறா என்ன நடந்தது அப்படின்னு. உடனே அவர்கள்லாம் என்ன நடந்ததுன்னு பார்த்திருக்கா. அதனால சொல்றா, இந்த மாதிரி சுருச்சியுடைய அரண்மனைக்கு குழந்தை போனா அந்த இடத்துல அப்பா மடியில உட்காரறதுக்காக போகும்போது அவ ரொம்ப சுடு சொற்களா சொல்லி, பேசக்கூடாத வார்த்தைகளை சொல்லி அந்த குழந்தைய திட்டி அனுப்பிட்டா. அப்படி அதனாலதான் அழறான் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறது சுனீதிக்கு. சோத்ஸ்ருஜ்ய தைரியம் விலலாப சோக தாவாக்னினா தாவலதேவ பாலா வாக்கியம் சபத்னியாக ஸ்மரதி சரோஜ ஸ்ரீயாதிருஷா பாஷ்ப கலாமுவாக. சுனீதி இது நாள் வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தா அப்படின்னா, இந்த உத்தான பாதனுக்கு நம்ம மேலதான் பிரியம் இல்ல, அட்லீஸ்ட் பெத்த குழந்தை இல்லையா துருவன், அந்த துருவன் மேலயாவது கொஞ்சமாவது பாசம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப தெரிஞ்சு போயிடுத்து, இந்த ஒரு இன்சிடென்ட்லயே தெரிஞ்சு போயிடுத்து, அந்த அப்பாவுக்கு உண்மையில துளி கூட ஆசை இல்ல அப்படிங்கிறது தெரியறது. ஏன்னா இல்லன்னா புள்ள மேல பாசம் இருந்திருந்தா எடுத்து மடியில உட்காத்தி வச்சுட்டு இருந்திருப்பாரே. அப்பா இப்படி கைவிடுவார்னு நான் எதிர்பார்க்கலப்பா அப்படின்னுட்டு பொல பொலன்னு அவளும் கண்ணீர் விடுக்கிறாளாம். அப்போ துருவனை பார்த்து சொல்றா, துருவா, நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்ற முடியாத ஒரு ஸ்திதியில நான் இருக்கேன். உன்னை கொண்டு போய் உடனே இப்ப அப்பா மடியில உட்காத்தி வைக்கிறதுக்கு தைரியம் இல்லாதவளா நான் இருக்கேன். ஆனா நான் உன்னுடைய அம்மா, உனக்கு எது நல்லது அப்படிங்கிற வழியை நான் காமிக்கணும். நான் உனக்கு ஒரு நல்ல அப்பா அம்மாவை காமிக்கிறேன். அந்த அம்மா எப்படிப்பட்டவள் அப்படின்னா, உன்னை தூக்கி அப்பா மடியில உட்காத்தி வச்சுடுவா. அந்த அம்மா யாரு அப்படின்னாக்கா, நாண்யம் ததப் பத்ம பலாஷலோச்சனாத் துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சன யோ மிருக்யதே ஹஸ்த கிரஹீத பத்மயா ஸ்ரீயேதரைரங்க விமிருக்யமானயா. அந்த அம்மா வேற யாரும் இல்ல, சாக்ஷாத் மகாலட்சுமி தாயார். தன்னுடைய திருக்கரங்கள்ல கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான தாமர புஷ்பத்தை கையில ஏந்தின்னு இருக்கக்கூடிய, நித்தியம் பாத சேவனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் தான்ப்பா அந்த அம்மா. அந்த அப்பா வேற யாரும் இல்ல, மகாவிஷ்ணு தான் அந்த அப்பா.
அந்த அம்மாவை நீ போய் ஆசிரயிச்சானாக்கா அந்த அம்மாக்கு நிக்கிரகமே தெரியாது, அனுக்கிரகம் மட்டும்தான் பண்ண தெரியும். துஷ்டர்களா தன்கிட்ட அபச்சாரம் பண்ணின ராவணாதிகளை கூட அனுக்கிரகம் பண்ணினவள்பா அந்த தாயார். அந்த அந்த தாயார போய் நீ அணுகிட்டியானாக்கா, ஆசிரயிச்சியானாக்கா, அவள் தூக்கி கொண்டு போய் அப்பாவான மகாவிஷ்ணுவோடைய மடியில உட்கார வச்சுடுவா. நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததேன்னு திரும்பி இந்த லோகத்துல வந்து நீ அவஸ்தைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சுனீதி சொன்னதுல ஆச்சரியம் இல்ல. அவள் பெரியவள், அவள் தாயார், அவ சொல்லிட்டா நல்லதை எடுத்து. இந்த குழந்தை அதை கேட்டுண்டு பண்ணதுதான் ரொம்ப ஆச்சரியத்திலயும் ஆச்சரியம். உடனே கண்ணை தொடச்சுண்டுதான் குழந்தை கிடுகிடுன்னு அந்த அரண்மனையில இருந்து கிளம்பிடுத்து. அம்மா அப்படின்னு அழணும், இல்ல எனக்கு வெளியில போக பயமா இருக்குமான்னு சொல்லணும், இல்ல நான் இந்த நாளைக்கு விளையாடின என்னுடைய நண்பர்கள் எல்லாம் விட்டுட்டு எப்படி போவேன், ஏதாவது சொல்லணும் இல்லையா? அந்த குழந்தை 5 வயசு குழந்தை ஒண்ணுமே சொல்லலையாம். கிடுகிடுன்னு அந்த அரண்மனையில இருந்து புறப்பட்டுடுத்து. அம்மாவும் இந்த குழந்தை பகவான நம்பி போறது, அதுக்கு எந்த கவலையும் எந்த துன்பமும் வராது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அம்மாவும் அனுப்பி வச்சாளாம். இதுவும் கிளம்பி போறதாம் அந்த இடத்த. அந்த குழந்தை அரண்மனையை விட்டு நாடு நகரத்தெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் தாண்டி காட்டை நோக்கி போயின்னு இருக்கு அந்த குழந்தை. அப்போ பகவான் பாக்குறான், இப்பேற்பட்ட ஒரு பக்தன் என்னை தேடிண்டு வரும்போது அந்த குழந்தைய நம்ம அணைக்கணும், நம்ம ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டானாம். அப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தன்னுடைய கையை நீட்டினானாம். அந்த கை எது அப்படின்னாக்கா அதுதான் குரு கிருபை அப்படிங்கிறது தான் அந்த பகவானுடைய கை. ஏன்னா குரு கிருபை வேற இல்ல, பகவானுடைய கிருபை அப்படிங்கிறது வேற இல்ல. அதனால்தான் அந்த இடத்துல நாரத மகரிஷி அங்க வரார். இந்த குழந்தை நடந்து போயின்னு இருக்கும்போது, காட்டை நோக்கி போயின்னு இருக்கும்போது குருவா நாரத மகரிஷி வரார். ஏன்னா பகவான் யார அணைக்கணும், யார ஆலிங்கனம் பண்ணிக்கணும், யார தன்கிட்ட சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு குருவை கொண்டு வந்து சேர்த்து விடுறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாரத மகரிஷி நமக்கு காமிச்சு கொடுக்கிறார். இந்த ரொம்ப அழகான ஒரு லீலையில அதை நமக்கு கொடுத்து விடுறார். அப்போ நாரதர் வரார் அந்த இடத்துல. நாரதருடைய கை வேற இல்ல, நாராயணனுடைய கை வேற இல்ல இல்லையா? தன்னுடைய அழகான திருக்கரங்களை அந்த துருவன் 5 வயசு குழந்தையுடைய தலையில வச்சு அப்படி தலைய கோதி விடுறாராம். கோதி விட்டுட்டு கேட்கிறார் நாரதர், குழந்தை நீ எங்க போயிட்டு இருக்க? உன்னுடைய முகம் ரொம்ப வாட்டமா இருக்கே, நீ அழுதா மாதிரி எனக்கு தெரியறதே, சாப்பிட்டியாப்பா? உடம்பெல்லாம் இப்படி அழுக்கா இருக்கே, நீ எங்க போற? அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்கா? அப்படின்னு உடனே இந்த குழந்தை நாரதரை பாக்குறது. இந்த குழந்தைக்கு நாரதர் யாருன்னு தெரியும். ஏன்னா அந்த சுனீதியுடைய அரண்மனைக்கு நாரதர் அப்பப்ப வருவார். நாரதர் நிறைய பகவானுடைய கதைகள் எல்லாம் சொல்லுவார். துருவன் வந்து அந்த அந்த சுனீதியுடைய மடியில உட்காந்து அந்த கதைகள் எல்லாம் கேட்பான். அதனால நாரதரை முன்னாடி பார்த்திருக்கான் குழந்தை. அதனால நாரதரை பார்த்துட்டு சொல்றான், நீங்கள் தான் தேவரிஷியாச்சே, எங்க அம்மா சொல்லியிருக்கா உங்களுக்கு தெரியாது கிடையாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காளே, உங்களுக்கு தெரியாதது இல்ல, ஆனாலும் நீங்க கேட்கறதுனால சொல்றேன், நான் பகவான பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு தாம் இந்த குழந்தை அவருக்கு ஆச்சரியமா போயிடுத்து. பகவான தேடிட்டு போறேன்னு இந்த குஞ்சு குழந்தை சொல்றதே அப்படின்னுட்டு, ஏ துருவா அட பயலே, பகவான் என்ன அவ்வளவு சுலபம்னு நினைச்சையா? அவ்வளவு சீக்கிரம்லாம் பார்க்க முடியாது. யோகிகள்லாம் எத்தனை எத்தனை வருஷமா மனசை அடக்கி இந்திரியங்களை அடக்கி யோகாக்னியில தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு கூட இன்னும் அவர்களுக்கு கூட கிடைக்கலையேப்பா. நீ என்னமோ நான் பகவான பார்க்க போறேன், பகவான தரிசனம் பண்ண போறேன்னு கடமலையே. முனைய பதவீம் யஸ்ய நிசங்கே நோரு ஜன்மபிஹி ந விதுஹு மிருகயந்தோபி தீவிர யோக சமாதினாம். கடுமையான யோகாபியாசம் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட ஜென்ம ஜென்மமா யோகம் பண்ணியும் கிடைக்காத பகவான நீ தேடிண்டு போறேன்னு சொல்றியே, இதெல்லாம் நடக்காதுப்பா. பகவானை பாக்குறது ரொம்ப கஷ்டம். உங்க அப்பாவை கிட்ட போய் நான் அழிச்சுட்டு போறேன் வா. உங்க அப்பாவை சமாதானப்படுத்தி உன்னை தூக்கி உங்க அப்பாவோட மடியில நான் உட்கார வைக்கிறேன். அம்மா நிறைய அப்புச்சி எல்லாம் பண்ணி வச்சிருப்பா, அந்த அப்புச்சி பக்ஷணங்கள்லாம் நன்னா சாப்பிட்டு அரண்மனையில இருக்கலாம், இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு துருவன் சொல்றானா, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு பகவான் தான் வேணும், நான் பகவானை பார்த்தே ஆகணும் அப்படிங்கறதாம் அந்த குழந்தை. அப்போ நாரதர் சொல்றார், அம்மா அப்பா கிட்ட தானேப்பா பக்தியா இருக்கணும், அம்மா அப்பாவை விட்டுட்டு நீ காட்டுக்கு போறேன்னு சொன்னா உனக்கு பகவான் எப்படி கிடைப்பான் அப்படின்றாராம் நாரதர். அப்போ குழந்தையும் அழகா சொல்றது, நாரதரே நான் விடலையே, எங்க அப்பா அம்மாவை நான் விடல, எங்க அப்பா மடியில உட்காரணும் தான் நான் போனேன், எங்க அப்பா என்னை ஏத்துக்கல. சின்னம்மா பார்த்தாக்கா சின்னம்மாவும் நீ போய் நாராயணனை போய் குடிச்சு தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன வெளியில அனுப்பிட்டா. எங்க அம்மாவும் மகாலட்சுமி தான் தாயார், மகாவிஷ்ணு தான் அப்பா, அவரை போய் ஆශ්‍රயி அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிட்டா. அவர்கள் விட்டுட்டார் சுவாமி, நான் விடல அவளை. அதனால எனக்கு இப்ப பகவான் தான் வேணும். அதே மாதிரி பகவான் துர்லபன் துர்லபன்னு சொல்லாதீங்கோ, உங்களுடைய வாக்கு தான், உங்களுடைய வாக்க சத்தியமாக்குறதுக்காக பகவான் காத்துட்டு இருக்கான். பகவான் சுலபன் சுலபன்னு சொல்லுங்கோ. அப்பேற்பட்ட உங்க வாக்கு சத்தியமாகி எனக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கட்டும். என்னுடைய தபசால நிச்சயமா கிடைக்க போறது இல்ல, குருவா இருக்கக்கூடிய உங்களுடைய அனுகிரகத்தாலையும் உங்களுடைய வாக்காலையும் தான் எனக்கு பகவான் கிடைப்பானே தவிர வேற எதாலையும் கிடைக்க முடியாது. அதனால பகவான் சுலபன்னு சொல்லுங்கோ சுவாமி அப்படின்னு
நாரதருக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். உடனே அந்த குழந்தையுடைய சமத்துக்கு யார் காரணம் அப்படின்னு யோசிச்சா, அவருடைய அம்மாதான் காரணம். அழகா சொல்றார் நாரதர். நாரத உவாச்ச ஜனன்யாபிஹிதः பந்தாஹ ச வை நிஸ்ரேயசஸ்ய பகவான் வாசுதேவஸ்தம் பஜதத் பஜதத் பிரவணாத்மனா தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் ய இச்சேத் ஸ்ரேய ஆத்மனः ஏகமேவ ஹரேஸ்தத்ர காரணம் பாத சேவனம். துருவா, நீ இவ்வளவு ஹரிபக்தியோட இருக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா? உன்னுடைய அம்மாதான். உன்னுடைய சின்ன பிஞ்சு கைகளை பிடிச்சுண்டு, உனக்கு எதுவுமே தெரியாத இருக்கக்கூடிய ஒரு சின்ன பருவத்திலேயே உன் கையை பிடிச்சுண்டு கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு உன்னுடைய கைகளை கூப்பி உன்னை பகவான் கிட்ட பக்தி பண்ண வச்சாலே அந்த அந்த அம்மாதான்பா காரணம் உன்னுடைய ஹரிபக்திக்கு. பகவான் சர்வ சுலபன். அதனால நீ போய் பகவான் ஆශ්‍රயி, அவன் சர்வ சுலபன், அவன் உனக்கு எல்லா க்ஷேமத்தையும் பண்ணுவார் அப்படின்னு அனுகிரகம் பண்றார். இந்த வழியா போனியானாக்கா யமுனா தீரத்துல மதுவனம் அப்படின்ற ஒரு வனம் இருக்கு. குழந்தைகள்லாம் தபஸ் பண்றதுக்கான ஏத்த இடம் அது. அங்க போய் நீ பகவான தியானம் பண்ணு, பகவான் சுலபமா கிடைச்சுடுவார் அப்படின்னு துவாதசாட்சரின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தையும் உபதேசம் பண்ணி வைக்கிறார். நாரதுடைய வாக்கால துருவனுக்கு உபதேசம் அந்த இடத்துல. அப்போ இந்த குழந்தைக்கு பகவான் யாருன்னு தெரியணும். கண்ண மூடிண்டு தியானம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரூபம் வேணும் இல்லையா? அந்த ரூப வர்ணனைய பல பல ஸ்லோகங்கள்ல அழகா அந்த பகவானுடைய ரூப லாவண்யத்தை எடுத்து சொல்றார் நாரத மகரிஷி. பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்ன வதனே க்ஷணம் சுனாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம். அந்த பகவான் எப்படி இருப்பார் தெரியுமா? பிரசாதாபிமுகம், எப்பயுமே பிரசன்ன முகத்தோட இருப்பார். அழகான கண்கள், தாமரை போன்ற கண்கள், அழகான புருவம், அழகான நாசி, இப்படித்தான் இருப்பார்ப்பா பகவான். தருணம் ரமணீயாங்கம் அருணோஷ்ட அக்ஷணாதரம் பிரணதாஸ்ரயணம் நிரும்ணம் சரண்யம் கருணார்ணவம். எப்பயுமே அவர் எப்பயுமே தருணம் அப்படின்னாக்கா எப்பயுமே யங்கா, எப்பயுமே இளமையோட இருக்கக்கூடியவர். ரமணீயமான கண்கள், பார்க்க பார்க்க இன்னும் பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லக்கூடிய ரமணீயமான திருமேனியோட, அழகான சிவந்த உதடுகள், அதரங்களோட, தாமரை போன்ற கண்களோட, ஆශ්‍රயம் பண்ணினா கருணையே காட்டக்கூடிய பகவான். அப்படிப்பட்ட சரணத்தோட இருக்கக்கூடியவர். ஸ்ரீவத்சாங்கம் கணஷ்யாமம் புருஷம் வனமாலினம் சங்க சக்கர கதா பத்மைஹி அபிவ்யக்த சதுர்புஜம். தன்னுடைய 4 கரங்கள்ல சங்கம், சக்கரம், கதை, பத்மம் அப்படிங்கிற 4த்தையும் தன்னுடைய 4 திருக்கரங்கள்ல ஏந்தின்னு இருக்கக்கூடியவர். மார்புல ஸ்ரீவத்சம்ங்கிற மரு, கணஷ்யாமம் அழகான அந்த கருகருன்னு இருக்கக்கூடிய கருமேகமாட்டம் இருக்கக்கூடிய சியாமளவர்ணமான திருமேனி. கிரீட்டினம் குண்டலினம் கேயூர வலயான்விதம் கௌஸ்துபாபரணக்ரீவம் பீத கௌஷேய வாசசம். இடுப்புல அழகான ஒரு பட்டு பீதாம்பரம், மார்புல அழகான கௌஸ்துப மணி, தலையில கிரீட்டம், குண்டலம், காதுல குண்டலம், கைகள்ல அழகான தோல் வளைகள், இதெல்லாம் போட்டுருப்பார். காஞ்சி கலாப பரியஸ்தம் லசத் காஞ்சன நூபுரம் தர்ஷனீய தமம் சாந்தம் மனோநயனவர்தனம். பார்க்க அவருடைய கால்கள்ல அழகான நூபுரங்கள். இப்படி அவரை மனசுல நினைச்சு நீ தியானம் பண்ணு. பார்க்க பார்க்க, கேட்க கேட்க, சுவைக்க சுவைக்க திகட்டாத திருமேனி பகவானோடது அப்படின்னு அந்த பகவானுடைய திருமேனி வர்ணனத்தை அந்த குழந்தை கிட்ட உபதேசமா சொல்லி அந்த குழந்தைய அனுப்பி வைக்கிறார். இந்த குழந்தையும் மதுவனத்துக்கு கிளம்பி போர்தாம். எல்லா விதத்திலையும் பூர்ணமாகிட்டான் துருவன். இப்ப அவனுடைய அந்த தபசானது ஜெயிக்க போறது அப்படிங்கிறது நாரத மகரிஷிக்கு நன்னா தெரியும். ஆனா இதே சமயம் உத்தானபாதனுடைய அரண்மனையில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் நாரத மகரிஷிக்கு தெரியும் இல்லையா? அங்க ஏற்கனவே உத்தானபாதன் துருவனை தேடுறதுக்கான எல்லா முயற்சிகள்லையும் ஈடுபட்டிருப்பான். எங்கேயாவது எல்லா காவலர்களையும் அனுப்பி துருவன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்கோ அப்படின்னு 4 பக்கமும் அவன் சேவர்கள்லாம் அனுப்புறதுக்கு ரெடி ஆயிருப்பான். அது நடந்துடுத்து அப்படின்னா துருவனை யாராவது கூட்டின்னு போயிடுவா இல்லையா அரண்மனைக்கு? தபஸ் வீணா போயிடும். அதனால அது நடக்கக்கூடாது அப்படின்ட்டு கிடுகிடுன்னு கிளம்பி உத்தானபாதனுடைய அரண்மனைக்கு சேர்றார் நாரத மகரிஷி. அப்போ ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோட அந்த இடத்துல உத்தானபாதன் உட்கார்ந்துட்டு இருக்கான். நாரத மகரிஷியை பார்த்தோன்னே எழுந்து நமஸ்காரம் பண்ணி அவருக்கு அர்க்கியம், பாத்தியம், ஆசனம் எல்லாம் கொடுத்துட்டு கேக்குறான். என்னுடைய குழந்தைய காணோம் சுவாமி, பாவம் குழந்தை, 5 வயசு குழந்தை என் மடியில உட்காரணும்னு ஆசைப்பட்டு வந்தான். என்னுடைய சரித்திரத்தை நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. அந்த குழந்தைய சுருச்சிய ஒரு அதட்டல் போட்டு அந்த குழந்தைய எடுத்து மடியில வச்சுக்காம அந்த குழந்தைய இப்படி அனுப்பிட்டேனே நான் வெளியில. அவன் ஏதோ காட்டுக்கு போயிருக்கான், தபஸ் பண்ண போயிருக்கான் அப்படின்லாம் சொல்றா. இந்த குழந்தை பசி தாகத்தோட என்ன பண்ணும்? எந்த காட்டுல இருக்கோ, எந்த இடத்துல புலி சிங்கங்கள் எல்லாம் பயத்தை கொடுத்துட்டு இருக்கோ, அந்த குழந்தைக்கு எங்க இருக்கானோ தெரியல.
தெரியலையே, என் குழந்தைய பத்தி ஏதாவது கேள்விப்பட்டேளா அப்படின்னு நாரத மகரிஷிட்டு கேட்கிறான் உத்தானபாதன். அப்போ நாரதர் சொல்றார், மாமாசுச்சஸ்வதனயம் தேவகுப்தம் விஷாம்பதே தத் பிரபாவம் அவிஜ்ஞாய பிராவிருங்கே யத்யசோ ஜகத். குழந்தைய பத்தி நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, குழந்தைய நான் தான் காப்பாத்துறனாக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க. அப்படின்னா அந்த குழந்தை இந்த அரண்மனையில இருக்கும் போது அந்த குழந்தை கிட்ட அனுசரணையா நீ இருந்திருக்கணும். அப்ப அந்த குழந்தைய விட்டுட்ட. இப்ப குழந்தைய காணோம்னு நீ என்னமோ அடிச்சுக்கிற. இப்ப நீ யாரு கர்ப்பவாசம் பண்ணும்போது அந்த குழந்தைய ரட்சிச்சானோ அவனே லோகத்திலையும் ரட்சிப்பான் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல. அவனை நீ எந்த தொந்தரவும் பண்ண வேண்டாம். அவன் பகவானை குறிச்சு தபஸ் பண்றதுக்காக போயிருக்கான். அவன் பகவான சாட்சாத்காரம் பண்ண போறான். அதனால நீ அவனை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு உடனே அவன் சேமமா திரும்பி வரப்போறான். உலகமே இது துருவனுடைய அப்பா அப்படின்னு உத்தானபாதனை கொண்டாட போறது. உத்தானபாதனான உன்னை கொண்டாட போறது, துருவனால உனக்கு ஒரு பெருமை கிடைக்க போறது அப்படின்னு உடனே உத்தானபாதனும் சமாதானம் அடைஞ்சானாம் அந்த இடத்துல. அப்ப உத்தானபாதன் நாரதருடைய வாக்க ஏத்துண்டுட்டான். ஏன்னா குரு வாக்கியம் இல்லையா, அதே மாதிரி ஏத்துண்டுட்டான். இந்த குழந்தை தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் மதுவனத்துல துருவன். திரிராத்ராந்தே கபித்த பதராசனஹ ஆத்மவிருத்தியனுசாரேன மாசம் நின்யே அர்ச்சயன் ஹரிம். கண்ணை மூடிண்டு அப்படி தபஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கானாம். திரிராத்ராந்தே முதல் மாசம் 3 நாட்களுக்கு ஒரு தடவை தான் கண்ணை திறப்பான் குழந்தை. கீழே விழுந்திருக்கக்கூடிய அந்த காஞ்சு போயிருக்கக்கூடிய விளாம்பழம், கபித்த பழம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த விளாம்பழங்கள், இழந்த பழங்கள், அதெல்லாம் கீழே என்ன விழுந்திருக்கோ அதை மட்டும் எடுத்து கொஞ்சமா சாப்பிட்டுட்டு மறுபடியும் கண்ணை மூடிண்டு தபஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவானாம். இது முதல் மாசம். த்விதீயம் ச ததா மாசம் ஷஷ்டே அர்பகோதினே திருண பர்ணாதிபிஹி ஷீர்ணைஹி கிருதான்னோ அபியர்ச்சயத் விபும். 2வது மாசம் 6 நாட்களுக்கு ஒரு தடவை தான் கண்ணை திறக்கிறான். அப்போ கீழே விழுந்திருக்கக்கூடிய காஞ்சு போன இலைகள், புல்லு, அதை மட்டும் தரிச்சுண்டு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு மறுபடியும் தபஸ் பண்றான். திருத்தீயம் சானயன் மாசம் நவமே ஹனி அப்பக்ஷ உத்தம ஸ்லோகம் உபாதாவத் சமாதினா. 3வது மாசம் வந்தது. 9 நாட்களுக்கு ஒரு முறைதான் கண்ணை திறந்தானாம் குழந்தை. திறந்துட்டு அப்பக்ஷ கொஞ்சமா யமுனா நதியில தண்ணி ஓடின்னு இருக்கு இல்லையா, அந்த நதியுடைய தண்ணி எடுத்து கொஞ்சமா பானம் பண்ணிட்டு மறுபடியும் கண்ணை மூடிட்டு தபஸ் பண்றான். சதுர்த்தம் அப்பி வை மாசம் துவாதசே ஹனி வாயுபக்ஷோ ஜிதஸ்வ தியாயன் தேவமதாரயத். 4வது மாசம் 12 நாட்களுக்கு ஒரு முறைதான் கண்ணை திறக்கிறான். தண்ணி இல்ல, கபித்த பழம் இல்ல, காய்ந்த இலை இல்ல, எதுவும் இல்ல. வெறும் வாயு காத்த மட்டும் சுவாசிச்சுட்டு மறுபடியும் கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கானாம். பஞ்சமே மாஸ்யனு பிராப்தே ஜிதஸ்வாசோ நிருபாத்மஜஹ தியாயன் பிரம்ம பதைக்கேன தஸ்தௌஸ்தானுரிவாச்சலஹ. 5வது மாசம் வந்தது. மூச்சையும் அடக்கிட்டான் குழந்தை. அப்படி மூச்சையும் அடக்கிண்டு ஒத்த கால்ல நின்னுண்டு அந்த இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கான். இவனுடைய தபஸை கலைக்கிறதுக்காக தேவர்கள்லாம் பல முயற்சிகள் பண்ணியும் அவனுடைய தபஸ் கலையல. அப்ப இந்த தேவர்கள்லாம் பகவான் கிட்ட ஓடுறா. அப்ப பகவான் பார்த்து கேட்டார், இப்ப எந்த அசுரன் வந்திருக்கான் உங்களெல்லாம் தொந்தரவு பண்றதுக்கு, எதுக்காக ஓடி வந்திருக்கேள் அப்படின்னு. உடனே அசுரன் இல்ல சுவாமி, ஏதோ யாரோ ஒருத்தர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் பூலோகத்துல, அந்த தபஸை எங்களால கலைக்க முடியல அப்படின்னு. உடனே பகவான் சொல்றார், விஸ்வாமித்திரர் கண்டு மகரிஷியுடைய தபஸெல்லாம் கலைச்சவாளாச்சே நீங்க, உங்களுக்கே கலைக்க முடியலையா அப்படின்னு. உடனே இது ஒரு ரிஷி இல்ல சுவாமி, ஒரு குழந்தை தபஸ் பண்ணிட்டு இருக்கான் இந்த இடத்துல அப்படின்னு. உடனே பகவான் சிரிச்சுட்டே சொன்னாராம், அந்த குழந்தையுடைய தபஸ் சக்தி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு நாளைக்கு மௌனமா இருந்தேன். அந்த குழந்தை தபஸ் பண்ணல, அந்த குழந்தையுடைய ஹிருதயத்துல இருந்துட்டு நான் தான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்னுடைய தபஸை உங்களால கலைச்சுட முடியுமோ? நிச்சயமா முடியாது. எப்படி ஒரு சின்ன குழந்தை அது எழுத ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவா அம்மா, அதோட கையை பிடிச்சுப்பா. பலப்பம் இருக்கும், அந்த குழந்தைய பலப்பத்தோட கையோடய அப்படியே சேர்த்து பிடிச்சுப்பா. ஸ்லேட்ல தானே ஆனா ஆவன்னா அந்த குழந்தையோட கையை பிடிச்சி எழுதுவா. அப்புறம் அந்த ஸ்லேட்டை வாங்கி எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி 100 out of 100 போட்டு ஒரு ஸ்மைலி ஃபேஸும் போட்டு கொடுப்பா இல்லையா. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல பகவான் என்ன சொன்னாராம், அந்த குழந்தைக்கு தபஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதனால அவனுடைய ஹிருதயத்துல இருந்துண்டு அவனை தபஸ் பண்ண வைக்கிறதும் நான் தான். அந்த தபஸுக்கு பலனா அவனுக்கு என்னுடைய தரிசனத்தை நான் இப்ப கொண்டு போய் கொடுக்க போறேன். கண்டிப்பா என்ன சரண அடைஞ்சுட்ட அந்த பக்தன் துருவன் அவனுடைய தபஸ்
அவனுக்கு தபஸ் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறதுக்காகத்தான் அவனுடைய ஹிருதயத்துல இருந்துட்டு இத்தனை நாள் நான் தபஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கருடாழ்வான் மேல ஏறினாராம். கருடன் மேல ஏறி நேர துருவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார். துருவா துருவா அப்படின்னு கூப்பிடுறாராம். அப்பயும் இந்த குழந்தை கண்ணே திறக்கல. ஏன்னா ஹிருதயத்துக்குள்ள பகவானை பார்த்துட்டு இருக்கு இல்லையா அந்த குழந்தை, கண்ணே திறக்கல. அப்போ ஹிருதயத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய ரூபத்தை ஒரு க்ஷணம் மறைச்சானாம் பகவான். உடனே அந்த குழந்தை கண்ணை திறந்து பார்த்த உடனே தன்னுடைய ஹிருதயத்துல பார்த்த அதே ஸ்வரூபம் அதே ரூப லாவண்யத்தோட பகவான் எதிர்க்க நிக்கக்கூடியத பகவான் நிக்கிறத பாக்குறான் துருவன். உடனே ஓடி வரானாம் குழந்தை. இப்போ 1000 கைகள் எனக்கு இல்லையே, 1000 கைகள் இருந்ததுன்னா 1000 கையாலையும் பகவானை நான் கட்டிப்பேனே. குழந்தை தானே, அதுக்கு பயம்லாம் இல்ல. ஓடி வருது குழந்தை பகவான ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்காக. பகவானும் தன்னுடைய பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய அந்த சங்கத்தால அவனுடைய கண்ணத்தை அப்படியே வருடி விட்டாராம். அப்போ கைகளை கூப்பிண்டு ஒரு அழகான ஸ்தோத்திரம் பண்றது அந்த துருவன். यो अन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिल शक्तिधरस्वदाम्ना अन्यांशहस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं यो अन्तः प्रविश्य यार எதையுமே நான் செய்யறேன் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றது சுத்தமான அஜ்ஞானம் இல்லையா. நான் எதையுமே செய்யல, பகவான் எனக்குள்ள இருந்துண்டு பண்றான் அப்படிங்கிறது தான்ப்பா நியாயம், அப்படிங்கிறது தான் ஞானம் இல்லையா. அந்த ஞானம் வந்துட்டதால அந்த ஸ்தோத்திரத்தை அப்படி பண்றானாம் பகவான். எனக்கு அந்தர்யாமியா நீயே இருந்துண்டு என்ன தபஸ் பண்ண வச்சு எனக்கு தரிசனமும் கொடுத்து என் கண்ணத்தை வருடி என்ன ஸ்லோகத்தை சொல்ல வச்சு அந்த ஸ்லோகத்தை நீ இப்போ கேட்டுண்டு நிக்கிறியே, சந்தோஷப்படுறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனக்குள்ளே இருந்து இயக்கக்கூடியவன் தான் நீ அப்படிங்கிறது அந்த முதல் ஸ்லோகத்துல சொல்றான். நீதானே எனக்கு இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்க. எங்க அப்பா என்னை மடியில தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் இருந்தாருன்னா நான் அந்த அரண்மனையை விட்டு கிளம்பி இருப்பேனா? எங்க அம்மா என்னுடைய சின்னம்மா என்னை போஷணம் பண்ணியிருந்தா அந்த அரண்மனையை விட்டு கிளம்பி இருப்பேனா? என்னுடைய அம்மா நீ பகவான் தான் உனக்கு அப்பா, உன்னுடைய அம்மா லக்ஷ்மி தாயார் அப்படின்னு சொல்லி என்ன உற்சாகப்படுத்தி காட்டுக்கு அனுப்பலனா இந்த தபஸ் பண்ணிருப்பேனா? உன்னுடைய தரிசனம் தான் எனக்கு கிடைச்சிருக்குமா? நீ பண்ணக்கூடிய ஒரு செயலுமே ஒரு நல்ல ஒரு பலனுக்காகத்தான் நீ பண்ற. என்னுடைய ஒரு ஜீவனுடைய சுகிருத்துக்காகத்தான் ஒரு காரியமும் நடக்கிறது அப்படிங்கிறது துளி கூட சந்தேகமே இல்ல. இது எல்லாமே உன்னுடைய சங்கல்பந்தான். வரக்கூடிய வழியில நாரதரை சந்திக்க வச்சு நாரதருடைய கட்டாட்சம் கிடைச்சு அவர்கிட்டேந்தே மந்திரோபதேசம் கிடைச்சு உன்னுடைய ரூபத்தை எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய விதியும் கிடைச்சு எல்லாத்தையுமே பண்ணினது உன்னுடைய சங்கல்பம் தானே. ஒருவேளை ஆகாரம் இல்ல லேட் ஆச்சு அப்படின்னா கூட அம்மா கிட்ட போய் கண்ணை கசக்கிண்டு அழுதுன்னு இருப்பேனே. இப்போ இங்க இருக்கக்கூடிய சருகுகள் இலைகள் இந்த யமுனா நதி இந்த காத்து இதையே சுவாசிச்சுண்டு தபஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா இது என்னால முடியக்கூடிய ஒரு சாத்தியமான விஷயமா? கண்டிப்பா நிச்சயமா கிடையாது. இந்த தபச நீயே என்ன பண்ண வச்சு யோகேஸ்வரர்கள்லாம் ஜென்ம ஜென்மமா அபியாசம் பண்ணியும் கிடைக்காத நீ என்னுடைய எதிரில அம்மா மாதிரி அப்பா மாதிரி பந்து மாதிரி சர்வ பந்துவாகவும் பிரேம ஸ்வரூபனா நிக்கிறியேப்பா. இந்த கருணைய நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா உன்னுடைய காருண்யத்தை தான் புரிஞ்சுட்டு இருக்கோம். க்ஷணத்துக்கு க்ஷணம் எது நடந்தாலும் நல்ல விஷயம் நடந்தா மட்டும்தான் பகவானுடைய கிருபைன்னு கிடையாது. ஒரு நமக்கு தேவை ஒரு வேண்டாத ஒரு விஷயம் நடந்தா கூட துன்பம் வந்தா கூட அதுவும் பகவானுடைய ஒரு சங்கல்பம் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அது எப்ப புரியும்? எப்போ இப்ப நம்ம சாதாரணமா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நல்லது வந்தா நம்ம பகவானை கொண்டாடுறோம். இல்லன்னா உன்கிட்ட நான் இப்படி பக்தி பண்ணேனே, உனக்கு இப்படி பாலாபிஷேகம் பண்ணேனே, எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டியே அப்படின்னு தான் நம்மளுடைய மனசு எப்பயுமே போகும் இல்லையா. ஆனா அது இல்லாம துன்பம் வருவதும் பகவானுடைய ஒரு கிருபைதான் அப்படின்றது நமக்கு புரியணும். அப்படின்னா அதுக்கு சத்சங்கத்துல இருக்கணும். சாது சங்கத்துல இருந்து ஒரு சாது கிட்ட கேட்டுண்டு சாது கதை சொல்றத கேட்டுண்டு அங்க சாதுவை ஆசிரயிச்சு ஒரு குருநாதர் ஆசிரயிச்சு இருந்தாதான் துன்பம் வருவதும் பகவானுடைய கிருபை அப்படிங்கிறது புரியும். அதனால எனக்கு மேல மேல சத்சங்கத்தை கொடு அப்படின்னு பகவானே எதிர நிக்கிறான். ஆனா வேற எதுவும் கேட்கலையாம் இந்த குழந்தை. எனக்கு சத்சங்கத்தை கொடுன்னு கேட்கறது அந்த குழந்தை. சத்சங்கத்துல இருந்தாதான் பகவான் கஷ்டத்தை கொடுக்கறதும் கருணையால அப்படிங்கிற அந்த வைராக்கியம் வரும்.
भक्तिं मुहुः प्रवहतां त्वयि मे प्रसङ्गो भूयादनन्तमहताममलाशयानां येनाञ्जसोल्बणमुरुव्यसनं भवाब्धिं நேஷ்யே பவத்குணகதாமிருதபானமத்தஹ. எப்பயுமே பக்தி பண்ணிட்டு இருக்கக்கூடிய உன்னுடைய கதைகளையே பானம் பண்ணிட்டு உன்னுடைய கதைகளையே பேசிட்டு உன்னுடைய நாமத்தையே சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாதுக்களுடைய சங்கத்தை எனக்கு முகுஹு திரும்ப திரும்ப எனக்கு அந்த சங்கத்தையே எனக்கு கொடு. உன்னுடைய கருணை உன்னுடைய லீலை என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்னா அந்த சங்கத்தை கொடுத்தால்தான் எனக்கு புரியும். அதனால அந்த சாது சங்கத்துல இருந்துட்டா இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எத்தனை கஷ்டங்களா இருந்தாலும் அதை நான் ஈஸியா கடந்துடுவேன் அந்த சாது சங்கத்துடைய ஒரு தைரியத்தாலேயே அப்படின்னு அந்த சாதுக்களுடைய சங்கத்தை கொடுன்னு பிரார்த்திச்சுட்டானாம் துருவன். அப்போ பகவான் சொல்றார், ராஜபுத்ரா உன்னுடைய ஹிருதயத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரியும். இப்போ நீ ராஜ்யத்துக்கு திரும்பி போ. 36,000 வருஷங்கள் நீ தீர்க்கமான ஆயுளோடையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறேன், நான் உனக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன், நல்ல குடும்பத்தை கொடுக்கிறேன். நீ போய் உனக்கு ராஜ்யத்தையும் கொடுக்கிறேன், நீ கேட்டுண்ட சத்சங்கத்தையும் கொடுக்கிறேன். நல்ல ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, நிறைய சத்சங்கங்கள் பண்ணு, எல்லா இடத்துலயும் சத்காரியங்களை நிறைய ஸ்தாபனம் பண்ணு, சத்சங்கங்களை ஸ்தாபனம் பண்ணு. முடிவுல துருவஸ்தானம் அப்படின்ற ஒரு ஸ்தானம் இருக்கு. அங்க வந்து அந்த ஸ்தானத்துல இருந்துட்டு ஒரு கல்பகாலம் அப்படிங்கிறது பிரம்மாவுடைய ஆயுஷ் காலம் இல்லையா, ஒரு கல்பகாலம் சப்த ரிஷிகளுடைய சத்சங்கத்துல நீ இருந்து எப்போ பிரம்மா தன்னுடைய ஆயுள் முடிஞ்சு என்கிட்ட மகாபிரளயத்தின் போது வந்து சேர்றாரோ அப்போ நீயும் என் சரணத்தை வந்து அடைய போற அப்படின்னு பகவான் அழகா அனுகிரகம் பண்றார். பண்ணிட்டு அங்கிருந்து அந்தர்தானம் ஆறார் பகவான். அப்போ அப்பையும் அந்த துருவன் சொல்றானாம், என்ன நீ பூலோகத்துல வெயி, என்ன ஸ்வர்கலோகத்துல வெயி, வைகுண்டத்துல வெயி, துருவலோகத்துல வெய், எங்க வேணாலும் வெய், ஆனா எனக்கு சத்சங்கம் கொடு அப்படின்னு கேட்டுட்டவனே துருவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அந்தர்தானம் ஆறார் பகவான். துருவனும் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி வரான். துருவன் திரும்பி வரான் அப்படின்னு உத்தானபாதன் கேள்விப்பட்ட உடனே அந்த சிம்மாசனத்திலேருந்து இறங்கினான். கிடு 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 கிடுன்னு ஓடி வரான். அந்த இடத்துல தன்னுடைய பிள்ளைய வாரி அணைக்கிறதுக்காக ஓடி வரானாம். சுருச்சி சுனிதி 2 பேரும் ஓடி வராளாம் குழந்தைய பாக்குறதுக்கு. ஏன்னா பகவானுடைய பிரீத்தியே இந்த குழந்தைக்கு கிடைச்சுடுத்து, பகவானுடைய ஆலிங்கனமே இந்த குழந்தைக்கு கிடைச்சுடுத்து. இனிமே யார்தான் அந்த குழந்தைகிட்ட பிரியமா இருக்க மாட்டார்கள் இல்லையா. சுருச்சி கூட மனசு மாறி அந்த குழந்தைய ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்காக ஓடி வரா. எல்லாரும் பிரீத்தி ஆயிட்டா அந்த குழந்தைகிட்ட. அப்போ உத்தானபாதனும் அந்த க்ஷணத்திலிருந்து உத்தமனையும் துருவனையும் சமமா பார்க்க ஆரம்பிச்சானாம். இப்படி ஒரு அழகான ஒரு சரித்திரம் இந்த துருவ மகாராஜாவுடைய ஒரு சரித்திரம். இந்த குட்டி துருவனுடைய ஒரு பக்த சரித்திரத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த சத்சங்கத்தின் மூலியமா இன்னைக்கு நமக்கு கிடைச்சது. குருநாதர் திருவடிகள்லையும் பகவானுடைய திருவடிகள்லையும் மங்களாசாசனம் பண்ணிட்டு மேலும் மேலும் நமக்கு நிறைய சத்சங்கங்கள் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நாளைக்கு அஜாமிலனுடைய சரித்திரம் நாம மகிமை அதை நன்னா கேட்டு அனுபவிக்கணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிட்டு காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा. सद्गुरुनाथ महाराज की जय. राधे राधे. राधे राधे मंजुला जी. राधे 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 कृष्णा राधे राधे गुरु जी. राधे 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 गुरु जी. जय श्री कृष्ण. राधे राधे. राधे कृष्ण राधे कृष्ण।